ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் அவ்வளோ இன்பமான ஒன்று. 1000 நாளை பார்க்கிலும் அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற அந்த ஒரு நாள் நல்லது. ஆமேன். அப்போ இந்த நாள் நல்ல நாள். ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம். அவரோடு நாமும் நம்மோடு அவரும் இருக்கிறத போல் இந்த உலகத்தில் உன்னத அனுபவம் வேறு எதுவுமே கிடையாது. தேவனிடத்தில் தெய்வ சமூகத்தில் கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆமேன், ஆமேன். பெண்களை நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது ஒரு பெண்கள் மற்ற பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க? வாழ்த்திருக்காங்க. கரெக்டாக இல்லைங்களா? ஆமேன். மரியாளை யார் வாழ்த்துறா? எலிசபெத். அந்த வாழ்த்துதலின் சத்தம் எங்கே கேட்குதுன்னா கர்ப்பத்தில் கேட்குது. அப்போ ஒருவர் நீங்கள் எலிசபெத் மரியாளை இப்படி மாற்றி மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வாழ்த்தி கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா, ஆமேன். பைபிளில் இருக்கிற நிறைய பெண்கள்கிட்டேருந்து நம்ம கற்றுக்கணுன்னா நான் நினைக்கிறேன், நம்ம பொதுவாக பெண்கள் அடுத்த பெண்களை என்ன பண்ணுறது இல்லைன்னா வாழ்த்துறதெல்லாம் கிடையாது. கரெக்டாக இல்லைங்களா? ஒரு அக்கா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்தால் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ட்ரெஸ் அழகாக இருக்குது அப்படி சொல்கிறதில்ல. அதிகமாக நம்ம அப்படி பழக்கப்படல. ஏன்னா தமிழ் கலாச்சாரமாக இந்திய கலாச்சாரமாக எனக்கு தெரியல. ஆனால் ஒருத்தர் நம்ம வாழ்த்தும் போது பெரிய ஹாப்பினஸ் எல்லாம் பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு ஒரு பெரிய வீடு கார் அதெல்லாம் பெரிய சந்தோஷம் கொடுக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் பெண்களை அடிக்கடி நீங்கள் நல்லா பண்ணீங்க, நீங்கள் நல்லா சமைச்சிங்க, நீங்கள் நல்ல குடும்பத்தை பார்த்துக்கிறீங்க, பிள்ளைய நல்லா வளர்க்குறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்கிற அந்த சின்ன வார்த்தையே அடுத்து அவர்களை உந்தி தள்ளுவதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமேன். அதனால் வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் அடுத்த பெண்கள் செய்கிற நற்காரியங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அக்னாலேஜ் பண்ணுங்கள். உங்கள் பாஸ்டர்மா பார்த்து சொல்லுங்கள், எங்களுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க பாஸ்டர்மா, தேங்க்யூம்மா அப்படி சொல்லலாம். அது ஊழியக்காரியாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம், ஊழியக்காரராக இருக்கிறது கஷ்டம். என் கணவர் சொல்வார், 5 வகையான ஊழியத்தில் கடினமான ஊழியம் மெய்ப்பெண் ஊழியம், பாஸ்ட்ரல் காலிங், வெரி டஃப். அதை விட கடினமான ஒரு ஊழியம் இருக்குன்னா அது பாஸ்டர் அம்மாவாக இருக்கிறது. அந்த பாஸ்டருக்கு மனைவியாக இருக்கிறதே அதை விட கடினமான ஊழியம். ஸோ அப்படி கடினமான ஊழியத்தை செய்யும்போது நீங்கள் அவங்கள என்ன பண்ணணும்னு அக்னாலேஜ் பண்ணணும். ஆமேன், அல்லேலூயா. ஒருவர் நம்ம வாழ்த்தும் பொழுது உண்மையாகவே பெண்களுக்குள்ள அது ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அப்படிப்பட்ட பெண்களாக இந்த கூட்டத்தில் நம்ம வளரணும். முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புகிறேன். எத்தனை பேர் இதுக்கப்புறம் அதை செய்வீங்க? ஆமேன். உங்கள் வயது முதிர்ந்தவங்க உங்கள் பிள்ளை என்ன பிள்ளைய வளர்க்குற அப்படி சொல்லாதீங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்க்குறியம்மா, கர்த்தர் உனக்கு பலன் தருவார்னு சொல்லுங்கள். வயது முதிர்ந்தவர்களை நீங்கள் பார்க்கும்போது இவ்வளோ நல்ல பிள்ளைய வளர்த்து எனக்கு கட்டி கொடுத்தீங்களே அத்தை அப்படின்னு சொல்லுங்கள். சொல்கிற முடியலைனாலும் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்ல அப்படி ஆயிடலாம். ஸோ ஒருவர் வாழ்த்துவோம். எத்தனை பேர் செய்வீங்க? மார்ச் 2026 கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இந்த நாள் துவங்கி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மற்ற சகோதரிகளை மற்ற பெண்களை நம்ம வாழ்த்த பழகுவோம். ஆமேன், அல்லேலூயா. அந்த வாழ்த்துதல் சத்தம் அவங்க காதுகளில் விழட்டும், அந்த வாழ்த்துதல் சத்தம் அவங்க உள்ளுறுப்புக்களில் விழட்டும். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே எனக்கு என்ன பாட்டு ஞாபகம் வந்து தெரியுமா? என்னுள்ளுறுப்புக்கள் உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உரு தந்தவர் நீர்தானே. இந்த பாட்டை தான் ஃபஸ்ட்டு பாடினேன். என்ன காலையிலே உள்ளுறுப்பை பற்றி கர்த்தர் ஞாபகப்படுத்துறாரே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த பாட்டை பாடி பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். அல்லேலூயா, ஆமேன். நானும் உங்களை ஆவிக்குரிய ஒரு சகோதரியாக மனதார உங்களை நான் வாழ்த்துறேன். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் கர்த்தருடைய கிருபையில் நாளுக்கு நாள் பலப்பட்டு புத்தி உள்ள ஸ்திரீகளாய் குடும்பத்தை கட்டி தேசத்துக்கு ஆசீர்வாதமான விலையேற பெற்ற பாத்திரத்தை கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை விருத்தியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் சொல்கிற மாதிரி 3 இயர்ஸாக இந்த கான்வர்சேஷன் எங்களுக்குள்ளே போயிட்டே இருக்கு. வர முடியல அப்படின்னு. ஆனால் கர்த்தர் இந்த நாளை ஏற்படுத்தி தந்திருக்கிறார். இது தேவ திட்டமாக இருக்கிறதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, அருமையான சிஸ்டர் அவர்களுக்காக, கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த 2 அழகான பிள்ளைகளுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாமே என்னுடைய சாட்சியை நேற்று கொஞ்சம் நான் கேட்டேன். அதுக்கப்புறம் குழந்தை அழுதுதான் நான் வந்துட்டேன். பட் பாஸ்டருடைய சாட்சியை நான் கேட்கும்போது கர்த்தரால் அழைக்கப்பட்டு, அல்லேலூயா, மனுஷனாலும் அல்ல, மனுஷர் மூலமாயும் அல்ல,
தேவனால், அல்லேலூயா, கர்த்தரால் அழைக்கப்பட்டு தேவனால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட இந்த ஊழியத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக, என்னுடைய கணவர், நான், கர்த்தர் எனக்கு ஈவாய் தந்த 2 பிள்ளைகள், எங்களுக்கு மிகுந்த ஒத்தாசையாக இருக்கிற எங்களுடைய அத்தை மாமா, நாங்கள் 6 பேரும் வந்திருக்கிறோம். எங்கே போனாலும் இப்போ 6 பேர் ஒன்றா தான் போகிறோம். ஆமாம், ஆண்டவர் குடும்பமாய் இப்படி எழும்பி ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் ஊழியம் செய்ய ஆண்டவர் எங்களை பலப்படுத்தியிருக்கிறார். எங்களுக்காகவும் எங்களுடைய ஊழியத்துக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். உங்களுக்காக தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கும் பொழுது தேவன் எனக்கு காண்பித்த ஒரு வசனத்தை உங்களுக்கு முதலாவது காண்பிக்க விரும்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த வசனம் தான், ஆனால் அந்த வசனத்தை நம்ம படித்ததுக்கப்புறம் ஒரு பாடலை பாடி கொஞ்சம் கர்த்தரை உயர்த்தி நம்ம தொடர்ந்து வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஆமென். எடுத்து வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம். 2 Corinthians chapter 4, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம வாசிக்கலாம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது இல்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அழகாக பவுல் தன்னுடைய சூழ்நிலைமையும் விளக்கிட்டே வர்றார். தன்னுடைய சுச்சுவேஷன், அவர் எப்பக்கத்தில் நெருக்கப்படுறார் அப்படின்றத அவர் என்ன சொல்றார்? நான் நெருக்கப்படுறேன், ஆமாம் உண்மைதான், ஆனா, கரெக்டா, ஆனா அந்த இடத்துல ஒருவேளை ஆனா இல்லைனாலும் அதான் அவர் அடுத்து சொல்கிறார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனால் நான் ஒடுங்கி போகிறது இல்லை. அல்லேலூயா. ஏன் நான் எல்லாரையும் படிக்க வச்சேன்னா உங்கள் உதடுகள் அதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆமென். என்னுடைய சர்மன் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லணும், நீங்கள் ஜெபிக்கணும் நான் சொல்லுவேன். உங்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் படுத்துங்கன்னு சொல்லவே மாட்டேன். நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கணும், நீங்கள் தான் உங்கள் கணவருக்கு ஜெபிக்கணும், நீங்கள் தான் உங்கள் குடும்பத்துக்கு ஜெபிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அதை நீங்கள் வாயில் அறிக்கை செய்யும் பொழுதே யூ ஆர் கிவிங் பவர் டு தட் வேர்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை பிசாசு சோதித்த பொழுது என்ன சொல்லி ஃபஸ்ட்டு சோதிச்சான்னா, இந்த கல்லுகளை அப்பங்களா. அந்த 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 சோதனைக்கு ஜீசஸ் கொடுத்த ரிப்ளை என்ன அப்படின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து அந்த தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிறன்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அப்படின்ற அந்த வார்த்தை என்கிற 4 வார்த்தைக்கு ஒரே வார்த்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். ரேமா, ரீமா இல்லை, ரேமா, REHMA இன் இங்கிலீஷ், REHMA, ரேமா. ரேமா அப்படின்னா புறப்படுகிற வார்த்தை, சொல்லப்படுகிற வார்த்தை, அறிவிக்கப்படுகிற வார்த்தை என்ற அர்த்தம். இது லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தை. அல்லேலூயா. பிசாசை ஜெயிக்கிறதுக்கு, சூழ்நிலைமைகளை தாண்டுகிறதுக்கு, சோதனைகளை மேற்கொள்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்க பவர்ஃபுல் வெப்பன் என்ன தெரியுமா? புறப்படுகிற வார்த்தை, ரேமா. அல்லேலூயா. இப்போ இந்த ரேமாவை மனதில் வச்சு நீங்கள் இந்த வார்த்தையை வாசிக்கும் போது, இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, யூ ஆர் ஸ்பீக்கிங் ரேமா. அல்லேலூயா. வார்த்தையினால் பிழைப்பான், ரேமாவால் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை நம்ம சொல்லாமல் எல்லாரும் சத்தமாக இப்போ அந்த ரேமான்ற அந்த வெளிச்சத்தோடு மறுபடியும் ஒரு விஷயம் வாசிங்க. அந்த ரெவலேஷனோடு படிக்கலாமா? நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறது இல்லை, கலக்கம் அடைந்தும் மன முறிவடைகிறது இல்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்ம நேற்று வந்திருந்தாங்கல்ல பாஸ்டர் ஜான்சன், அந்த அண்ணனோட ஒரு பாட்டு, பாஸ்டரோட பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டில், எத்தனை சோதனைகள் வேதனையின் பாதைகள் நடத்தின அன்பை நினைக்கையில் என் உள்ளம் மகிழுதே, நன்றியா நிறையுதே. இந்த பாட்டினுடைய முதல் வரி என்ன தெரியுமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஸ்கேல் கம்மி பண்ணிக்கலாமா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே. அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம், எத்தனை பாடுகள் நம்ம சந்திச்சிருக்கிறோம். ஆனால் இவைகள் எல்லாவற்றிலும் நம்ம கைப்பிடிச்சு அப்பா நடத்தி வந்தார். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஆனால் அவர் கை நம்ம பிடிச்சதால தான் இதுவரை ஒடுங்கி போகாமல் இருக்கிறோம். நம் கலங்குற மாதிரி சூழ்நிலைமை வந்தது, நம்ம இருதயமே உடையிற மாதிரியான சூழ்நிலை வந்தது. கலக்கம் அடைந்தோம், ஆனால் மனம் முறிவது இல்லை. அல்லேலூயா. வலுவாமல் காத்திட்ட தேவனே, என் வழக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட செய்தவரே. உண்மையா சொல்லலாமா? உண்மையா? வழுவாமல் காத்திட்ட தேவனே, என் வலக்கரம் பிடித்தவரே, வல்லடிக்கெல்லாம் விலக்கி என்னை வாழ்ந்திட. கைகள் அப்படியே உயர்த்தி பாடுங்க என் கூட சேர்ந்து. 1000 நாவிருந்தாலும், 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. 1000 நாவிருந்தாலும், 1000 நாவிருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே. வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே. சந்திரலதரதர உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. என் ஜீவன் உள்ளவரை நான் அவரை துதிப்பே. லஷிரதரா கரேனதா உன்னதரே சுவை நான் உள்ளளவும் துதிப்பே. என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய நாமத்தை நீ ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஷதரா உன்னதரே. கர்த்தர் நம்மை நினைத்தாரே. வலது கை அப்படியே இருதயத்தில் வைத்து சொல்லுங்க, அப்பா அப்பா நீர் செய்த நன்மைகளை நான் மறக்க கூடாது, நீங்க செஞ்ச பாராட்டின கிருபைகளை நான் மறக்க கூடாது. அப்பா கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நடந்த போது எங்களோடு வந்தவர் நீங்க தான்ப்பா. காரின் பள்ளத்தாக்கில் நடந்த போது எங்க கரம் பிடிச்சிருந்தவர் நீங்க தான்ப்பா. சொல்லுங்க ஆத்துமா, என் ஆத்மாவே அவர் செய்த உபகாரங்களை மறவாதே. நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு. எல்லா புலம்பல்களும் இப்போ நன்றி பலிகளாய் மாறட்டும். வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக ஒரு நன்றி பலிபீடத்தை கட்டுவோம். பரிசுத்த ஆவியானவர் தேவன் இதுவரையும் நம் பாராட்டின கிருபைகள் பெரியது, கிருபைகள் பெரியது. அவர் நடத்தி வந்த விதங்கள் மேலானது. அறியாத வழியில் நம்மை நடத்தினார், புரியாத பாதைகளில் நம்மை நடத்தினார். மனிதன் நம்மோடு நிற்காத பொழுது நம் அருகில் நின்றார். நமக்கு எதிராய் 1000 பேர் எழும்பின பொழுதும் கர்த்தர் நம் பட்சத்தில் நின்றாரே. நீங்க எங்க கையை விடலையப்பா, நீங்க என்ன மறக்கலையப்பா. ஒரு தகப்பன் சுமந்தது போல என்னை சுமந்தீரே, ஒரு தாயை போல என்னை தேற்றினீரே அப்பா. நான் உள்ளளவும் துதிப்பே உன்னதரே. என் ஜீவன் உள்ளளவும் துதிப்பே அப்பா. ஆல்பா ஒமேகா புகழ் உமக்கே எப்போதும். கைகள் அப்படியே உயர்த்தி, அப்பா ஆல்பா ஒமேகா புகழ்
பரிசுத்த வாழ்வு நான் வாழ பிரித்தீரே பிறக்கும் முன்னாலே. கர்த்தரால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவ பிள்ளைகள், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக உங்களை கர்த்தர் பிறக்கும் முன்பாக பிரித்தெடுத்தார். பிறக்கும் முன்னாலே புகழுமக்கே 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 உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை முற்றிலும் முடிய உங்களை நடத்துவார். துதிக்கு பாத்திரரே துவக்கமும் முடிவும் நீரே துதிக்கு பாத்திரரே. அப்படியே கொஞ்சம் வாய்களை அசைத்து அந்நிய பாஷைகளில் பேசி இசையோடு இணைந்து with music shantinana hantire siterolo miramala hantire lelelele sivadurabala kenana nandira madanandira shidere baduraba. என்னில் நற்கிரியை துவங்கினவர் என்னில் முற்று முடிய நடத்த நீர் வல்லவர். என் விசுவாசத்தை தொடங்கினவர். நீங்க ஆல்பா, நீங்க ஒமேகா. ஒருவர் கையை பிடித்து பாதி வழியில் நீர் விட்டதில்லை. ஒரு மனிதனின் கையை பிடித்து நீர் நடுவில் விட்டது இல்லை. அப்பா அப்பா என் தகப்பனே, நீர் ஒரு மனிதனையும் இதுவரையிலும் கைவிட்டது இல்லை. You have never left us. You have never forsaken us. நீர் எங்கள் கையை விட்டதில்லை. நீர் எங்கள் கையை விட்டதில்லை. எங்களை நடத்தினவர் நீரே, எங்களை சுமந்தவர் நீரே, எங்களை பிரித்தெடுத்தவர் நீரே. உலகம் தோன்றுவதற்கு முன்பாக எங்களை அறிந்தவரே. தாயின் கருவிலேயே நீ என்னுடையவள், நீ எனக்குரியவள் என்று என்னை பிரித்தவர் நீரே. விக்கிரகத்தின் பிடியிலிருந்து என்னை விடுதலை ஆக்கினவர் நீரே. பாவ கட்டுக்களிலிருந்து என்னை கட்டவிழ்த்தவர் நீரே. அசுத்தங்களிலிருந்து என்னை கழுவி எடுத்தவர் நீரே. உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவரே, உம்மை உயர்த்துகிறேன். நரனா ஷிரேலா ரிகதனமாசிரோ. தகுதியில்லாத எங்களை தகுதிப்படுத்தினோமுடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்கள் தலையை நிமிரச் செய்த தெய்வத்திற்கு நன்றி. உங்க சமூகத்துல நாங்க எங்களை தாழ்த்துறோம்ப்பா. மேன்மை பாராட்ட எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ 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 ஷேரா கரபாதிரா, எங்கள் மேன்மை நீரே. நாங்களோ எங்கள் கிறிஸ்துவை குறித்தே, ஓ உம்மை குறித்தே மேன்மை பாராட்டுகிறோம். எங்கள் மேன்மை நீரே, எங்கள் மகிமை நீரே. துவக்கமும் முடிவும் நீரே. துதிக்கு பாத்திரரே அப்பா. ஆல்பா ஒமேகா புகழுமக்கே எப்போதும். நன்றி சொல்றோம்ப்பா. எங்களோடு பேசுங்கப்பா. லீதியாலின் இருதயத்தை திறந்த தேவனப்பா. எங்கள் இருதயங்களை நீங்கள் தான் திறக்கணும். சுயமாக எங்களால் உங்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. எங்கள் சுயம் அதுக்கு இடம் கொடுக்காது. ஆனால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்கள் வார்த்தை எங்களுடைய இருதயத்தை உட்புகுவதற்கு எது தடையாக இருந்தால் அதை நாங்கள் கிடித்து எரிந்து எங்கள் தேவன் எங்கள் இருதயங்களை திறந்து அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. அல்லேலூயா, ஆமென். நாளை தினத்தில் பெண்கள் தினமாக இந்த உலகம் என்ன பண்ணுது, கொண்டாடுது. ஆமென். விமென் உலகம் இந்த உலக பெண்கள் தினத்தை
செலிப்ரேட் பண்ணுறாங்க. அன்றைக்கி பெண்களுக்கு நல்ல விசேஷ கூட்டங்கள், அவர்களுக்கு விழிப்புணர்வை பற்றி நிறைய காரியங்கள் எல்லா இடத்துலையும் நாளைக்கு நிகழ்ச்சிகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் அப்படின்னா நடத்தப்படும். பெண்களை நீங்கள் எத்தனை பேர் புது பொருள்லாம் வாங்கியிருந்தீங்கன்னா, அதாவது ஏதாவது ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் எடுத்துக்கலாம், இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு டேப் ரெக்கார்டரோ ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ப்ராடக்ட், இல்லைனா ஒரு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாமா? நமக்கு துவைக்கிறது தானே பெரிய தலைவலியே. கரெக்டு. நான் கூட சொல்லுவேன், துவைக்க தான் வாஷிங் மிஷின் வந்தோன்னா துவைக்கிறது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால், நாங்கள் வீட்டுக்கு போகிறதே துவைக்கிறது தான் போவோம். ஒரு நாளில் காலையிலேருந்து அந்த மிஷினில் ஒரு 5-6 முறை எடுத்து போட்டு துவைச்சி காய வைக்க. நான் கூட சொல்லுவேன், காய வைக்கிற மாதிரி மிஷின் ஏதாவது ஒன்று இருந்தால் நல்லாயிருக்குமே. பிள்ளைகள் இருக்கிறதுனால பிள்ளைகளோட சின்ன விஷயம் செஞ்சால் கூட ரொம்ப பெருசாக இருக்குது. குழந்தைங்க இருக்குதா, குழந்தைங்க இல்லைன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். இந்த டப்பாவை திறந்த உடனே எடுத்த உடனே வாஷிங் மிஷின் இருக்காது, அந்த ப்ராடக்ட் இருக்காது. அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே ஒரு புத்தகம் இருக்கும். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அந்த புத்தகத்தை? அது இருக்கும், அப்படி எடுத்து போட்டுருவோம் அப்படி தூக்கி. அதை யார் படிச்சுக்கிட்டு அப்படி சொல்கிறீங்களா? அந்த புத்தகத்துக்கு என்ன பேர்னா மேனுஃபேக்சரர் மேனுவல். தமிழில் சொல்கிறேன், மேனுஃபேக்சரர் மேனுவல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பொருளை தயாரித்த நபர் இந்த பொருளுடைய பயன்பாடுகள், இந்த பொருளை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது, இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத ஒரு புத்தகமாய் போட்டு ஒரு சின்ன புக்லெட்டாக அந்த ப்ராடக்ட்டுக்கு மேலே வச்சுருப்பாங்க. எனி ப்ராடக்ட் யூ கெட் அ மேனுவல். புத்தகத்தினுடைய தயாரிப்பாளர் அதை கற்றுக் கொடுக்குறார். ஸோ பெண்களை பற்றி உலகம் என்ன கற்றுக் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த ப்ராடக்டை உண்டாக்குன மேனுஃபேக்சரருக்கு தான் அல்லேலூயா. யாருக்காவது பெண்களை படிக்க ஆசை என்றால் தேவனிடத்தில் தான் போகணும். ஒன்லி ஹீ கேன் எக்ஸ்பிளைன் விமென் ப்ராப்பர்லி. கரெக்டா இல்லையா? பெண்களை பற்றி சரியாக புரிந்த நபர் யாராக இருப்பார்னா அது தேவன் தான். பிகாஸ் அவர் தான் நம்மளை உண்டாக்கினார். அல்லேலூயா. அதனால தான் ஒருவேளை காலையிலே இந்த பாட்டை எனக்கு ஞாபகப்படுத்தினார் போல, என் உள்ளுறுப்புக்களை உண்டாக்கியவர் நீர்தானே, தாயின் கருவில் உயிர் தந்தவர் நீர்தானே, வியத்தகு முறையில் என்னை படைத்தீரே, நன்றி நவழ்கின்றே. ஃபாதர் அப்பா பாட்டு என்ன அழகாக எழுதியிருக்காருல்ல. ஆமாம், இந்த மாதிரி தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா பாடல் ஊழியம் எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாடிக்கிட்டே இருப்பேன், நான் பைத்தியக்காரி மாதிரி பாடுவேன், பாடிக்கிட்டே இருப்பேன். பாடியே பிசாசு ஜெயிச்சிருவேன். பாடியே சோர்விலேருந்து நானே எழுந்துக்குவேன். சிங்கிங் சாங்ஸ், இந்த மாதிரி தேவ மனிதர்கள் நல்ல பாடல்களை நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு கொடுத்த தேவ மனிதர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த பாட்டில் என்ன இருக்குன்னா வியத்தகு முறையில், அது நம்ம இதில் வந்து யூ ஆர் ஒண்டர்ஃபுல்லி மேட் அப்படின்னு ஆங்கிலத்தில் இருக்குது. தமிழில் நம்ம பைபிளில் வியத்தகுன்னு இல்லை, ஆனால் கத்தோலிக்க பைபிளில் வியத்தகுன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வியத்தகு முறையில் என்னை படைத்தீர்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். எனக்கு இன்னும் ஆச்சரியம், 2 குழந்தைய நான் பெற்றெடுத்திருக்கிறேன். ஒவ்வொரு முறையும் என் குழந்தைய பார்க்கும்போது, அந்த பிள்ளைகளுடைய பேச்சை பார்க்கும்போது, அதுங்க நடக்கிறத பார்க்கும்போதெல்லாம் நான் அந்த ஜூடா கேட்பேன், மம்மி வயிற்றுலேருந்தா ஜூடா நீ வந்த, மம்மி வயிற்றுலேருந்தா நீ வந்த, யூ கேம் அவுட் ஆஃப் மாம்ஸ் பெல்லி. அவனுக்கு வந்து என்னுடைய பெல்லி ரொம்ப பிடிக்கும், என்னன்னே தெரியாது. நீ அவனை பார்க்கும்போது நம்ம வயிற்றுலேருந்தா இந்த 2 பிள்ளையும் வந்து வளர்ந்து பேசிக்கிட்டு இருக்கு, ஆச்சரியமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணோன்னு மட்டும் சொல்லுங்கள். நம்ம ஒன்றும் பண்ணல, நம்ம கண்ணு வரைஞ்சி வச்சோமா? இல்லை. பெண்ணுடைய சரீரம் என்பது வியத்தகு முறையில் படைக்கப்பட்டது. யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் கிரியேஷன். கர்த்தரால் அதிசய விதமாய் ஆச்சரிய விதமாய் உருவாக்கப்பட்ட ஒரு 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 பாத்திரம் தான் நம்ம. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. நான் இன்னும் கொஞ்சம் நெட்டையாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஒல்லியாக இருந்திருக்கலாம், இன்னும் கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், இன்னும் என் முடி கொஞ்சம் நீளமாக இருந்திருக்கலாம், இன்னும் என் முடி கொஞ்சம் சுருளாக இருந்திருக்கலாம். இப்படி நீங்கள் உங்களை குறித்து என்னெல்லாம் நினச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் கண் வழியாக உங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு வியத்தகு முறையில் கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். நீங்கள் ஒன்று நினைக்கிறது, இப்போ நான் தண்ணி குடிக்கணும்னு என் மனசு நினைக்கிறதுக்குள்ளே என் கை போய் அதை குடிச்சு முடிக்குது. எவ்வளோ செகண்டுக்குள்ளே அது செய்யுது. எவ்வளோ அற்புதமாய் கர்த்தர் நம்மளை படைச்சிருக்கிறார். ஆமென். யூ ஹாவ் டு தேங்க் காட் ஃபார் யுவர் பாடி. உங்கள் சரீரத்துக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்.
உங்கள் உள் உறுப்புகளுக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். அசைகிற உங்கள் கரங்களுக்காக நீங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும். என்னத்தை கர்த்தர் செஞ்சார்? பெண்கள் தான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தையை விடுறவங்க. அதனால் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு என்னத்தை செஞ்சாருன்னு சொல்லிடக்கூடாது. இதுக்கு நீங்கள் உங்கள் கண்ணாடியிலும் உன்னை இதை விட பெருசாக கர்த்தரால் என்ன செய்ய முடியும்? இப்படி ஒரு ப்ராடக்டை ஒரு மனுஷனால் செய்ய முடியுமா? இந்த மேனுஃபேக்சரருக்கு தான் நம்மளை பற்றி நல்லா தெரியும். அதனால் அவங்க என்ன புரிஞ்சுக்கல, இவங்க என்ன புரிஞ்சுக்கல, இவங்க என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கல அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்க உங்களை படைக்கலை. உங்களை படைத்தவருக்கு உங்களை நன்றாக அறிவார். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த செய்தி ஆன்லைனில் ஆண்கள் கேட்டுட்ருப்பீங்கன்னா நான் ஆண்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் மனைவியை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா யூ ஹேவ் டு கோ ஆஸ்க் யுவர் அவங்க மேனுஃபேக்சர் தான் போய் கேட்கணும். அவங்க ஏன்னா நிறைய ஆண்களுக்கு என்ன பிரச்சனை, ஏன் புரியவே இல்லை, 35 வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி இன்னும் என் பொண்டாட்டியை பற்றி புரியல அப்படின்னா யார்கிட்ட கேட்கணும்னா மேனுவல் அவர்கிட்ட தான் கேட்கணும். கர்த்தர் தான் அதை என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். ஆமென். ஸோ இந்த இடத்துல பவுல் எழுதின பவுலுடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். பெண்கள் கூட்டத்தில் பெண்கள் பற்றி பேசணும் தான் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஆமென் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தீங்கன்னா ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை. ஏன் அப்படி இல்லை? ஏன் அந்த அந்த முறைகள் சரீர பிரகாரமான காரியங்கள்லாம் அழிக்கப்படுது அப்படின்னா we became a spiritual being. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது நம்ம எப்படி ஆகிறோம்னா ஆவிக்குரியவர்கள் ஆகிறோம். அல்லேலூயா. ஸ்பிரிட்டில் மேல் ஃபீமேல் கிடையாது. அல்லேலூயா. ஆமேன் ஆமேன். பெண் பிசாசு ஆண் பிசாசெல்லாம் கிடையாது. பிசாசுனா அது ஸ்பிரிட் வந்துருச்சுன்னா அது என்ன கிடையாது? என்ன கிடையாது? ஆண் பெண்லாம் கிடையாது. இப்போ நம்ம பவுல் கிட்ட வந்துட்டோம்னா பவுல் தான் பெண்கள் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கணும்னு சொன்னாங்க சார். அதானே என்னுடைய மெசேஜ் கீழே கமெண்ட்டில் போய் பார்த்தா சில பேர் அப்படி போட்டிருப்பான், பெண்கள் சபையில் பேசக்கூடாது, பெண்கள் அமைதியாக இருங்க, பெண்கள் பவுல் சொல்லிட்டாரு, பவுல் முக்காடு போடுன்னு சொல்லிட்டார் இப்படின்னு பவுல் ஏதோ பெண்களுக்கு எதிரி மாதிரியே பைபிளில் என்ன பண்ணி காண்பிக்கப்படுகிறது சிலரால். ஒரு சிலர் பவுலுடைய வார்த்தைகளை வைத்து தான் பெண்கள் என்ன பண்ணுறாங்க? தாக்குறாங்க, தாக்கி 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 இது பண்ணுறாங்க. ஆனால் பவுல் தான் பைபிளில் எழுதுறாரு, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. சமம்னு நான் சொல்கிறத விட நான் எப்படி சொல்வேன்னா அவங்கவுங்க தனித்துவமானங்கள். ஆண்கள் ஒரு தனித்துவமானங்கள், பெண்கள் ஒரு தனித்துவமானவர்கள். ஓகே. ஸோ இங்கே பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், பவுல் இந்த 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து தன்னுடைய ஊழியத்தை குறித்து அவர் எழுதி கொண்டே வருகிறார். கர்த்தர் அவளுக்கு கொடுத்த ஊழியத்தை கொடுத்து. இப்போ சாட்சி சொன்ன 2 ஸ்திரீகளுடைய ஏக்கங்களை நான் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு என்ன ஒரு தேர்ஸ்ட் இருக்குன்னா கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் அப்படின்னு. இந்த காலத்தில் ஊழியம் செய்ய வேண்டும் என்ற தாகம் அநேகருக்குள்ளே வந்திருக்கிறது. கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பெண்களுக்கு மாத்திரமல்ல, வாலிபர்களுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு ஆசை, கர்த்தருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசை வந்திருக்கு. ஸோ ஐ தேங்க் காட், உங்களுக்குள்ள நமக்குள்ள கர்த்தர் அந்த ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஊழியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலாவது இயேசுவின் இடத்திலும் 2வது பவுலிடத்திலும் கற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. ஊழியம், சரியான ஊழியத்தை நம்ம செய்யணும். அதாவது ஊழியம் செய்யணுன்றதை தாண்டி கர்த்தருக்கு சித்தமான ஊழியத்தை செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காக எதை செஞ்சாலும், அதாவது நான் அதை எடுத்துக்காட்டுக்கு சொல்வேன். உங்களுக்கு ஒரு பர்த்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் பர்த்டேயில் உங்களுக்கு ஹெட்செட் யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை, அதாவது காதில் அந்த ஹெட்செட்டை யூஸ் பண்ணுற பழக்கமே இல்லை. ஆனால் உங்கள் கணவர் 5000 6000க்கு ஒரு ஹெட்செட் வாங்கி தந்தாருன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை பார்க்கும்போது உங்கள் முகத்திலே தெரிஞ்சிருச்சு. பெண்கள் வாயெல்லாம் திறக்க வேண்டாம், முகத்திலே காமிச்சிரும். என்ன சொல்லிடும்? சரிப்பா, தேங்க்யூ. ஏன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணவே, நீங்கள் பிரயோஜனப்படுத்தாத ஒரு பொருளை அவர் வாங்கிட்டு தந்ததுனால சரி மேபி அதுக்கப்புறம் சரி யூஸ் பண்ணுவோம், 5000க்கு வாங்கிட்டாரே அப்படின்னு கூட பயன்படுத்தலாம். ஆனால் நீங்கள் என்றைக்கோ சொல்ல ஒரு சின்ன பொருளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அது என்றைக்கோ பார்த்து இந்த கடையில் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசில் எங்கள் அப்பா எனக்கு அதை வாங்கி தருவார் அப்படின்னு நீங்கள் எப்பயாவது சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் கணவர் அதை ஞாபகம் வச்சு கரெக்டாக அந்த கடைக்கு போய் ஒரு எஃபர்ட் எடுத்து அந்த ஸ்வீட்டை வாங்கிட்டு உங்ககிட்ட கொடுத்தாருன்னா 5000 மதிப்புள்ள பொருளை விட ஒரு 50 ரூபாய் மதிப்புள்ள ஸ்வீட் உங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை தருது. நான் சொல்லும் போதே உங்கள் முகம்லாம் சிரிக்குது, ஏங்குறாங்க பாவம் கணவன்மார்களே, ஏங்குறாங்க. ஆமாம்ல, ஆமாம். அது ஞாபகம் வச்சு, அதாவது நீங்கள் சொன்னதை நினைவில் வச்சு வாங்கி தரும்போது பணம் பெருசு இல்லை, அந்த நினைவில் வச்சு அவர் செஞ்ச காரியம் எனக்கு பிடிச்சதை அவர் எனக்கு வாங்கி கொடுத்தான்னும் போது ஒரு சந்தோஷம் வருதா இல்லையா?
அதே போல தான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதும், கர்த்தருக்காக நீங்கள் எதை செஞ்சாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருக்கு என்ன பிடிக்கும்னு இதில் தேடணும். எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அவருக்கு தர்றதை விட அவருக்கு பிடிச்ச மாதிரி நான் அவருக்கு தந்தேன்னா அவர் அதை ரொம்ப சந்தோஷப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை பற்றி நம்ம பேசும்போது எப்படி வேணாலும் உலகத்தில் ஆராதிக்கலாம். இப்போ எவ்வளவு நூதனமான ஆராதனை முறைகள் சபைகளுக்குள்ளே வந்து விட்டுது. கரெக்டாக இல்லைங்களா? எப்படி எப்படியோ வர்ஷிப் பண்ணுறாங்க, எப்படி எப்படியோ பாடுறாங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை, நம்ம எதையோ பண்ணிட்டோம் கர்த்தருக்காக அப்படின்னு அவங்களுக்கு ஒரு திருப்தியை தரலாம். ஆனால் தேவனை சந்தோஷப்படுத்துகிறது என்ன, கர்த்தருக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டால் தன்னை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தன்னை ஆராதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ அவருக்கு என்ன பிடிக்கும்? இப்போ நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிற பெண்கள் இங்கே இருக்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புகிறேன். அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு பிரியமான ஊழியம் என்ன, அவர் எப்படி விரும்புகிறார் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள நிச்சயமாக ஃப்ரம் ஜீசஸ் நெக்ஸ்ட் பவுல் பர்ஃபெக்டாக மினிஸ்ட்ரி நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அப்போஸ்தலன் பவுல். அப்போ பவுல் எழுதின நிருபங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது தான் ஊழியத்தினுடைய ரியல் சாராம்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென். அப்போ நான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை, பிஃபோர் என்ட்ரிங் இன்டு த மினிஸ்ட்ரி லேர்ன். கர்த்தருக்கு எது பிடிக்கும், என்னை கொண்டு அவர் என்ன நினைச்சார், அந்த பர்பஸ் நீங்கள் கற்றுக்கலாம். அப்படி ஊழியத்தின் பாதை அவர் எழுதி கொண்டு வரும்பொழுது தான் இந்த வார்த்தையை எழுதார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்படுகிறோம். அல்லேலூயா, ஆமென். ஊழியத்தையோ இல்லை சரி ஒரு எஸ்டாப்ளிஷாக நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப சாதிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எப்பொழுதுமே சாதித்த ஒரு நபரை பார்க்கும் பொழுது அவங்க சாதனைகளின் மேல் உங்கள் கண் போகாமல் அவங்க பட்ட சோதனைகளின் மேல் உங்கள் கண் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். இங்கே டீச்சர்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரில. மேக்ஸ் டீச்சர் ஏதாவது இருக்கீங்களா? இங்கே கரெக்டாக ஃபஸ்ட் ரோவில் குறைச்சிருக்காரான்றவங்கள. மேக்ஸ் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் கரெக்டாக கொடுத்தா கூட என்ன வேணும், ஸ்டெப்ஸ் வேணும். ஸ்டெப்ஸ் இல்லாமல் ஆன்சர் எழுதுனா மார்க்கு கீழே வந்து பக்கத்தில் கேட்டு என்னடா அதுக்குன்னு கேட்டு எழுதிடலாம் 550 அப்படின்னு போட்டுடலாம். ஆனால் ஸ்டெப்ஸ் சரி இந்த 50 எப்படி வந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்டால் மாட்டிப்பான். அப்போ ப்ராஜெக்ட் எவ்வளோ முக்கியமோ அதை விட அந்த மனிதர்கள் கடந்து வந்த பாதைகள் நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து நம்ம நிறைய பாடத்தை கற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ அதனால் பவுலுடைய வாழ்க்கையில் பவுல் சொல்கிறாரு, ஜெயிச்ச ஒரு ஊழியன் அப்போஸ்தலன் தான் நான், ஆனால் நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டேன். நான் நெருக்கப்பட்டது எவ்வளவு உண்மையோ, அந்த வசனம் எவ்வளோ அழகாக பவுல் எழுதுறாருன்னா, நெருக்கப்பட்டேன் ஆனால் என்னை ஒடுக்க ஒருத்தனாலே முடியாது. அல்லேலூயா. ஏசாயா 61 நம்ம வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாமா? அந்த ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எடுத்தவர்கள் வாசிப்போம். அந்த லைனை மட்டும் வாசிக்கலாம். ஏசாயா 61 அதிகாரம். ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. 61 நடுவுல இருக்கிறத மட்டும் வாசிக்கலாம். ஒடுங்கின வாசிங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அல்லேலூயா. இந்த 61 முதல் வசனத்தின் முதல் வார்த்தை என்ன இருக்கு பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறதுனால தான் இந்த ஒடுக்குதல் பவுலுக்குள்ள இல்லை. அல்லேலூயா. நெருக்கம் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவர் ஒடுங்கி போகலை. அல்லேலூயா. அவர் ஒடுங்கி போகலை. ஏன் மனுஷன் இவ்வளோ நெருக்கத்திலும் நிற்கிறாரே, இத்தனை பாடுகளும் நிற்கிறாரே, இவ்வளவு சூழலும் எப்படி நிற்கிறார் பவுல் அப்படின்னு கேட்டால் பவுல் சொல்கிறார், என்கிட்ட ஆவியானவர் இருக்கிறார், எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பவுலை நெருக்கி கட்டி பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலைக்குள்ளே வச்சுருக்குறாங்க. இப்போ அவர் எப்படி இருக்கணும்னா ஒடுங்கி போகணும். ஆனால் அவர் ஒடுங்கி போகிறதுக்கு பதிலாக பாட்டு பாடுறார். துதியின் ஆடை அணிந்து துயரமெல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்பே. யாருக்குள்ள மகிழ்ச்சினா என் தூயவரில் மகிழ்ந்திருப்பே. நம்ம மகிழ்ச்சியை மனுஷங்கிட்ட தேடினா கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு மகிழ்ச்சி கொடுப்பாங்க, அப்போ தான் நம்மக்கிட்ட சந்தோஷமாக பேசுவாங்க. அடுத்த நாள் என்னமோ ஏதாவது பேசி நம்மளை காயப்படுத்திடுவாங்க.
கரெக்டாக இல்லைங்களா? மகிழ்ச்சியை மனிதர்களிடத்துல தேடாதீங்க, நம்மை படைத்த இயேசுவிடத்தில். என் மகிழ்ச்சி எதில் இருக்குன்னா, இந்த கட்டுக்களில், இந்த சுற்றி நெருக்கத்தில் இல்லை. என் மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ஹாப்பினஸ் இஸ் கண்டேஜியஸ். அப்படின்னா கொரோனா வைரஸ் ஒரு கண்டேஜியஸ். அது என்ன பண்ணால் பரவும். அதுபோல் தான் சந்தோஷமும். ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் சந்தோஷம் இருந்தால் அது பரவும். பெண்கள் தான் உங்கள் வீட்டில் யூ ஹாவ் த பவர். நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை பரப்புகிற பவர் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் டல்லாக இருந்தீங்கன்னா உங்கள் வீடே இருட்டாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக அந்த உங்கள் வீடு அவ்வளோ அழகாக வச்சுருப்பீங்க. உங்கள் மென்டாலிட்டி தான் உங்கள் வீடு. ஒருத்தங்க வீட்டுக்குள்ளே போகும்போதே அவங்க என்ன மென்டாலிட்டி இருக்காங்க அந்த வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க மைண்ட் செட்டை அந்த வீட்டில் கண்டுபிடிச்சிடலாம். அவங்க வச்சுருக்க ஒவ்வொரு பொருளை வச்சு அந்த மைண்ட் செட்டை கண்டுபிடிச்சிடலாம். அவங்களுக்கு எது பிடிக்கும், எல்லாத்தையுமே யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் பை த ஹவுஸ். ஏன்னா ஒரு வீட்டை செட் பண்ணுறது யாருன்னா பெண்கள் தான். இது இங்கே இருக்கணும், அது அங்கே இருக்கணும்னு செட் பண்ணுறது யார் தான்? பெண்கள் தான். அப்போ உங்கள் மென்டாலிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேன். நெருக்கமே இருக்காதுன்னெலாம் சொல்லலை. உலகம் இன்னும் பாடுகளுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு. உலகம் இன்னும் மோசமாயிட்டு தான் இருக்குது. உலகத்தில் அன்பே இல்லை. முன்னாடி மாதிரி யாருமே என்ன இல்லை, அன்பாக இல்லை, கரிசனையாக இல்லை, நேசமாக இல்லை. இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் நம்ம வாழும்போது நமக்கு நெருக்கங்கள் உண்டு. ஆனால் நம்ம ஒடுங்கி போக மாட்டோம். நான் உங்களுக்கு இந்த சங்கீதம் 3ஆம் அதிகாரம் இந்த வசனங்கள் தான் இந்த மாதம் எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம். இது எங்களுடைய ஜெபக்குழுக்காக நாங்கள் எடுத்துக்கொண்ட ஒரு வாக்குத்தத்தம். ஸோ நீங்கள் இந்த சங்கீதம் 3 வாசிக்கும்போது இந்த முதல் வசனத்தை வாசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3னுடைய தலைப்பை வாசிக்கணும். சங்கீத புத்தகத்தினுடைய தலைப்புகளே நமக்கு பெரிய பாடங்களை என்ன பண்ணணும்னா கற்றுக் கொடுக்கும். இப்போ இந்த சங்கீதத்தை யார் எழுதுனா அப்படின்னா தாவீதா எழுதுனா. அந்த தலைப்பை வாசிக்க கேட்கலாமா? தாவீது தன் குமாரன் அப்சலோமுக்கு தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இப்போ நம்ம எப்போ பாடியிருக்கார் இவர்? அரண்மனையில் உட்காந்துருக்கும் போது, தலைமையில சிரசில் கிரீடம் இருக்கும்போது பாடினார். எப்படி? பைபிள் ஓடி போகும்போது எப்படி? தன்னுடைய சொந்த பிள்ளையே. எத்தனையோ சத்துருக்கள் தாவீதுடைய வாழ்க்கையில் வந்திருக்காங்க. ஆனால் தாவீதை ரொம்ப ஹர்ட் பண்ணது யார் தெரியுமா? தான் பெத்த பிள்ளையே தனக்கு விரோதமாக எழும்புனது. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லை? அந்த வேதனை ரொம்ப கொடிய வேதனை. நம்ம நேசித்தவங்க நமக்கு விரோதமாக எழும்பும்போது, நம்ம அக்கறையோடு பார்த்துக்கிட்டவங்க நமக்கு விரோதமாக பேசும்போதெல்லாம் நமக்கு அது ரொம்ப வலிக்கும். அது வலி ரொம்ப பெயின். ஆனால் அந்த பெயின் நடுவில் தாவீதுடைய, ஏன்னா தாவீதுக்கிட்ட அவர்கிட்ட த ஸ்பிரிட் ஆஃப் காட் அவருக்குள்ளே இருந்தார். நான் இன்றைக்கி உங்களுக்கு எதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையின் எந்த சோதனைகளையும் எப்படிப்பட்ட சூழலையும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவ ஆவியானவர் தான் தேவை. அவருடைய ஒத்தாசை இல்லாமல் கடினம். இவருக்குள்ள அந்த ஸ்பிரிட் இருந்ததுனால அவர் சொல்றாரு, தாவீது தப்பி ஓடி போகையில் பாடின சங்கீதம். இந்த சங்கீதம் 34 எடுத்து வாசிச்சு பாருங்க. அந்த டைட்டிலை வாசிங்களேன். சங்கீதம் 34. தாவீது அபிமெலேக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். என்னப்பா இவர் இப்படி இருக்காரு, இன்னும் நம்மள மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரு. நம்மனா உடனே என்ன பண்ண ஆரம்பிப்போம்? எனக்கு இப்படி தான் நடக்கும், நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே அடுத்து ஏதாவது ஒன்று வந்து நிற்கும், இப்படியே தான் நம்ம பேசுவோம். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாருன்னா பாடுறாரு. அவ்வளோ அவமானப்பட்டு, அதாவது ஒருத்தருக்கு முன்னாடி அவமானப்படல, இதெல்லாம் சூழல் பாருங்கள். நம்ம மட்டும்தான் கஷ்டம். நம்ம அந்த பிசாசு நம்ம மனசில் வைக்கிற முதல் போய் என்ன தெரியுமா? உனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது. அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? ஏதாவது ஒன்று நடந்து, நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அவங்கெல்லாம் நல்லா தானே இருக்காங்க, இப்படி தான் உங்கள் மனசு பேசும். நம்மளை விட மோசமாக நிறைய பேருக்கு நடந்துட்டுருக்கு. அதை முதல்ல மனதில் வைத்துக்கொள்ளணும். கர்த்தர் நம்மளை நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இது இந்திய தேசம் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தேசத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா உங்கள் நிலைமை யோசிச்சு பாருங்கள். கஷ்டம். நம்ம நிறைய இந்திய தேசத்தை குறை சொல்வோம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த தேசத்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். இப்படி ஒரு பண்புள்ள தேசத்தில் நம்மளை பிறக்க வைத்ததுக்காக. அல்லேலூயா. நம்ம கலாச்சாரமே ஒரு அளவுக்கு பைபிள் கல்ச்சரோட ஒத்த கலாச்சாரம் தான் நம்ம கல்ச்சரே. அப்படி ஒரு நல்ல கலாச்சாரம் உள்ள ஒரு எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் நம்மளை பிறக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும், இன்னும் இந்த நாட்டில் இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. ஆமென். இந்த சோதனையில் துரத்தி விடுபடும் போது, அசிங்கப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி வெக்கப்படுத்தி, இவன் பைத்தியக்காரன்டா, இவன் தாவீதில்லை, இவனை துரத்துங்கடா அப்படின்னு ராஜா சொல்ல, அபிமெலேக்கு சொல்ல, இவன் துரத்தி ஓடி வரும்போது இவர் எப்படி பாடிருக்கணும்? ஏன்பா என்னை கைவிட்டீங்க, நான் இப்படி அசிங்கப்பட ஏன்பா என்னை விட்டீங்க, அப்படி தானே பாடியிருக்கணும். ஆனால் அவர் என்ன பாடினார்? முதல் வசனத்தில்,
கர்த்தரை நான் எக்காலத்திலும், அவர் துதி எப்போதும். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு துதி ஆடை தான் பதில். அல்லேலூயா. இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற முதல் வசனம் 3:1 வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். சரி, இவங்க எழும்பி என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேவனிடத்தில் இவனுக்கு ரட்சிப்பு. இங்கிலீஷில் எப்படி இருக்கு தெரியுமா? அது இங்கிலீஷில் கேன் வி ஜஸ்ட் புட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேர் இஸ் நோ ஹெல்ப் ஃபார் ஹிம் இன் காட். இவனுக்கு உதவி செய்ய ஆண்டவர் வரமாட்டாருடா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவனை கர்த்தர் கைவிட்டார், இவனை விட்டுட்டார், அவ்வளோதான். எப்பக்கத்திலும் நெருக்கப்படுறார் தாவீது. ஆனால் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். 3ஆம் வசனம் தான் வாக்குத்தத்தமே. என்ன தெரியுமா? ஆனாலும் கர்த்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனாலும் சொல்லுங்களேன், ஆனாலும். ஆனாலும், இந்த ஆனாலும் ரொம்ப முக்கியம். உங்கள் ஜெபம் எப்படி இருக்கணும்னா, பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது எபேசியரில் 6ஆம் அதிகாரத்தில், உங்கள் விண்ணப்பங்களை எப்படி செலுத்தணுமா? ஸ்தோத்திரத்தோடு கூடி. அப்போ நீங்கள் எதை சொன்னாலும் ஸ்தோத்திரம் ஆட் பண்ணிக்கணும். அல்லேலூயா. எப்படி நான் எப்படி நான் சொல்கிறேன்னா, டிஸ்கிரைபிங், நம்முடைய பிரச்சனையை டிஸ்கிரைப் பண்ணுறோம்ல, இவங்க இப்படி பண்ணுறாங்க, எனக்கு இப்படி, இந்த டிஸ்கிரிப்ஷனை சுருக்கிட்டு, அந்த டிஸ்கிரிப்ஷன் 2 வசனம் தான். அல்லேலூயா. அது பக்கத்தில் இங்கே என்ன போடணும்? ஆனாலும். ஆனாலும் கர்த்தாவே, நீங்கள் என் கேடகம், நீர் என் மகிமை, நீர் என் தலையை உயர்த்துகிறவர், இந்த சூழலை விட நீர் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல. நீங்க ஒரு பிரச்சனையை பார்த்த உடனே நீங்க என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புறார் தெரியுமா? நீங்க நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகும்போது, உங்களை ஒருத்தர் கீழே தள்ளுறாரு, அப்படிதான் அந்த வசனம் இருக்கு. கீழே தள்ளுறாங்கப்பா எங்களை, ஆனா நீங்க கீழே தள்ளலாம். என் மனதை கலங்க பண்ற மாதிரி வார்த்தைகள் நீங்க பேசலாம், அப்படிதான் சொல்றாரு. கலக்கம் அடைகிறோம், கலக்கம் வந்தது, இந்த கப்பல் சேர்த்து தப்பிச்சு பிழைச்சிருவோமா அப்படின்னு பவுல் கலங்கினது உண்மைதான். அவர் ஒன்றும் கல் மனுஷன் இல்லை. காற்றும் கடலும் அந்த படகை போட்டு அசைக்கும் போது பவுல் கலங்கினார். பவுல் மனசு பதறிச்சு. உங்க எமோஷன், உங்க பதட்டம், உங்க கலக்கம், உங்க கண்ணீர், இதெல்லாம் கர்த்தர் பண்ணக்கூடாது, நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஆண்டவர் சொல்லலை. அந்த ஃபீலிங்கை நமக்குள்ளே வச்சதே ஆண்டவர் தான். எமோஷ்னலாக நம்மளை உண்டாக்கினதே ஆண்டவர் தாங்க. பெண்கள் ஒரு எமோஷ்னல் பீயிங். விமென்ஸ் ஆர் வெரி எமோஷ்னல் பீயிங். விமன் எப்பவுமே எமோஷன் படி தான். ஒன்று பிள்ளைக்கு ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயோ பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சு, அப்படி பதறுவீங்க. ஆண்களை பார்த்தீங்களா, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அந்த பிரச்சனையில் அப்படியே நின்றுடுவீங்க. அந்த பிரச்சனைக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் அவமானப்படுத்திட்டாருன்னா நீங்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணிருப்பீங்க, அப்படி அப்படின்ட்டு இருப்பீங்க. அவர் ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பார். பார்த்துருக்கீங்களா? இப்படி தான் ஆண்டவர் நம்மளை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கார். உணர்வுகளை பவுல் எழுதுறார். நான் ஒன்றும் கல் கிடையாதுப்பா, எனக்கும் கலக்கம் இருக்கு, கலங்கினேன், நானும் கலங்கினேன், ஆனாலும் மனம் முறிந்து போக மாட்டேன், நான் மனம் முறிந்து போக மாட்டேன். அல்லேலூயா. என் மனசு முறியாது. நீங்கள் அப்போ அந்த கலக்கத்துக்கும் மனமுறிவுக்கும் நடுவில் நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தரை பாடணும், கர்த்தரை உயர்த்தணும், ஜெபிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய கலக்கமாக தான் இருக்குது. இந்த செய்தி காதில் விழுந்த உடனே என்ன சொல்கிறாங்க? சத்துருக்கள் பெருகினது மட்டும் இல்லை, சத்துருக்கள் சொல்கிறாங்களாம், கர்த்தர் இவனுக்கு உதவி செய்ய மாட்டார். கர்த்தர், அதாவது நமக்கு என்ன சொன்னாலும் நமக்கு அவ்வளோ கொஞ்சம் எமோஷனல் ஆக மாட்டோம். கர்த்தர்ன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று சொன்னால் நமக்கு வலிக்குது. கரெக்டாக இல்லையா? கரெக்டாக இல்லைங்களா? உங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, யாரும் இருக்க தேவையில்லை. உங்க கூட இயேசு இல்லைன்னு அவங்க இப்போ உங்களை பார்த்து திடீர்னு சிஸ்டர் ஏசப்பா உங்க கூட இல்லை அப்படின்னா நீங்கள் கலங்கிடுவீங்க. வேற எது இல்லைனாலும் பரவாயில்ல, கர்த்தர். அவங்க என்ன சொல்கிறான், சத்துரு என்ன சொல்கிறான்னா, அவனுக்கு உதவியே இல்லைன்னு சொல்லலை, அவனுக்கு கர்த்தரிடத்தில் உதவி இல்லைன்றாங்க. கர்த்தரே உன்னை கைவிட்டாருன்ட்டாங்க, கர்த்தரே உனக்கு உதவி செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அவன் சொல்கிறது இல்லைப்பா, அவன் என்ன சொல்கிறது? அல்லேலூயா, ஆமென்.
அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்லை. அல்லேலூயா. நீங்க தாங்க இல்லை இல்லைன்னு சொல்லணும். நீங்க தலையாட்டுற வரையும் அது அங்கதான் பக்கத்திலே உட்காந்துருக்கும். தலையாட்டாதீங்க. இல்லை இல்லை, எனக்கு தோல்வி இல்லை, நான் மனம் முறிந்து போவது இல்லை, நான் ஒடுங்கி போவது இல்லை, இல்லை எனக்கு அப்படி இல்லை. நீங்க சொல்ல சொல்ல புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்பான், பிழைப்பான். அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. அதனாலதான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே தேவன் உங்களுக்குள் இருந்து வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால்தான் நீங்க பிழைப்பீங்க. அதான் பைபிள் எழுதுது, ஒருவனுடைய மரணமும் ஜீவனும் அவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அவன் எதை விரும்புகிறானோ அதன் கனியை அவன் புசிப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி பாடணும்? ஒரு பிரச்சனை எழும்பி வரும்போது, பெரியவர், நீங்க பாடுறதே எப்படி இருக்கணும்னா அப்படியே ஒடுங்கிறாதீங்க. ஆமென். நெருக்கம் வரும்போது தான் நீங்க எழும்பி நிற்கணும். எழும்பி நில்லுங்க. இந்த காலத்துல நம்ம தாத்தா நம்ம பாட்டி எல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி போல்டாக மைக்கெல்லாம் பிடிச்சி பேசியிருக்க மாட்டாங்க. கணவர் பேரை கூட வாய் திறந்து சொல்லிக்க மாட்டாங்க பாட்டிமாருங்க. அவங்க ஏதோ சும்மா கல்லில் இடிச்சுன்னு ஒரு தோசையை சுட்டு, அவங்கள பார்த்தாலே எத்தனை பேருக்கு அப்படி இருக்குன்னு தெரியல. இந்த தலைமுறைக்கு முந்தைய தலைமுறையை பார்த்தா பாவம் மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? பாவம், கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு சொல்லட்டுமா, இந்த தலைமுறையை விட அந்த தலைமுறை ஸ்ட்ராங்கு. இப்போ நம்ம நல்லா பேசுகிறோம், நல்லா பேசுகிறோம், ஆனால் அந்த அம்மாக்கள்லாம் எவ்வளோ தாண்டி நின்றுருக்காங்க, கல் மாதிரி நின்றுருக்காங்க. நம்ம பார்க்க வேணா ஸ்ட்ராங்காக இருக்கலாம். இப்போ பெண் பிள்ளைகள்லாம் ஆண்கள் உடைகளை உடுத்திக்கிறாங்க, உடுத்திட்டு நான் ஆண் மாதிரின்னு சொல்கிறாங்க. உடைகளில் இல்லை தைரியம். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரெஸ்ஸிங். நான் தைரியமாக இருக்கேன், அந்த உடை உடுத்திட்டா நான் தைரியமா? இல்லை, உடைகள்ல தைரியம் மனதில் தான். அவங்க பெரிய இந்த உடைகள்லாம் உடுத்திருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க மன வலிமை இந்த தலைமுறைக்கு இல்லைன்னு நான் சொல்லுவேன். உண்மைதான். அதனால தான் மூத்த வயசான அம்மாங்கிட்ட சொல்லுவேன், உங்களை மாதிரிலாம் ஸ்ட்ரென்த் எங்களுக்கு இல்லை, உங்கள் அளவுக்கு எங்களை எதிர்பார்க்காதீங்க. ஸ்ட்ரென்த்தே இல்லை இந்த காலத்தில். பார்க்க நம்ம ஏதோ வளர்ந்த மாதிரி படித்த மாதிரி சாதித்த மாதிரி தெரிஞ்சால் கூட நம்ம பாட்டிமாருக்குள்ளே இருந்த அந்த ஸ்ட்ரென்த், மென்டல் பவர் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. எதையும் ஒரு கை பார்க்கணும்னு நின்னவங்க. அவங்க பெரிய பேச்சாளர்கள் கிடையாது, பெரிய படித்தவர்கள் கிடையாது, ஆனால் நிற்பாக தைரியம். அந்த தைரியம் அவங்களுக்குள்ளே இருந்துச்சு. இன்றைக்கி நமக்குள்ள அந்த தைரியம் வரணும். தைரியம் இல்லை, நம்ம ரொம்ப டிமிடாக இருக்கிறோம். அதனால தான் பைபிள் சொல்லுது, கர்த்தர் உங்களுக்கு பயத்தின் ஆவியை தரல, அன்பு, அன்பு, பலம், அதுக்கப்புறம் தெளிந்த புத்தி, கிளாரிட்டி. தைரியம் யாருக்கு வரும் தெரியுமா? குழப்பமாக இருந்தால் உங்களுக்கு தைரியம் இருக்காது. என்னன்னே தெரில. கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு ஒருத்தர் நினைச்சும் போது, இருக்காரா இல்லையான்றவன் தான் பயப்படுவான். இருக்காரா இல்லையான்றவன் தான் போய் கோலியாத்து முன்னாடி நிற்க பயப்படுவான். இருக்கிறாருன்றவன் நிற்பான். தாவீதுக்குள் இருந்த தைரியம் என்ன? ஏன்பா இவ்வளோ தைரியமாக இருக்க? உனக்கு 6 பேக் இருக்கா? இல்லை. உன் கையில் ஆயுதம் இருக்கா? இல்லை. எப்போ உன் கையில் என்னப்பா இருக்குது? கல் தான் இருக்குது. இந்த கல்லுலையா உனக்கு தைரியம் இருக்குன்னா? கல்லில் இல்லை தைரியம், கர்த்தர் என் கூட இருக்கிறார். மற்ற பயலுகளுக்கெல்லாம் எல்லாமே இருந்துச்சு, ஆனால் அவங்ககிட்ட தைரியம் இல்லை. ஏன் தெரியுமா? அவன் கூட இயேசு இருக்க. அந்த கூட்டத்தில் எவன் ஒருவன் தன்னோடு கர்த்தர் இருக்கிறார் என்று நின்றிருந்தாலும் அவனை கொண்டு கர்த்தர் கோலியாத்தை ஜெயிச்சிருப்பார். அல்லேலூயா. இன்னைக்கு பெண்கள் என்ன பண்ணுறோம் தெரியுமா? எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் வீட்டில் செய்யணும், நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். கொஞ்சம் அப்பா அம்மா ஏதாவது சொன்னா ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன். ஏன்னா இவள் படிச்சுட்டா, இப்போ அவள் வேலைக்கு போகிறாள், அதனால் அவளுக்கு என்ன தெரியுமா, நான் ஹாஸ்டலில் தங்கிக்கலாம், சென்னையில் இல்லாத ஹாஸ்டலா அப்படின்னு பிள்ளைகள் விட்டுட்டு போய், அம்மா அப்பா விட்டு போய் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். எஸ்கேப் ஆகிறதா தைரியம்? அது கோலத்தனம். ஃபேஸ் இட், ஃபேஸ் இட். நின்று ஜெயிச்சார் தாவீது. நான் சொல்லுமா, நீங்கள் ஃபேஸ் பண்ணால் தான் ஜெயிக்கவே முடியும். அல்லேலூயா. ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி, நீங்கள் முதல்ல நிற்கணும், அந்த இடத்துல நிற்கணும். நின்னார் தாவீது. ஏன் தெரியுமா? வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு இல்லை. என் ஜெயமும் என் தோல்வியும் எனக்கு எதிரே இருக்கிற சவால்களின் அடிப்படையில் இல்லை,
என் ஜெயமும் என் தோல்வியோ என்கிட்ட இருக்கிற பலத்தின் அடிப்படையில் இல்லை, கர்த்தர் என் கூட இருக்கிறார்ன்ற ஒன்று தான் நான் ஜெயிக்கிறதுக்கான பெரிய அத்தாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்ல வர்றது புரியுது? நீங்கள் உங்கள் ஒன்று ஜெபத்தில் போய் உங்கள் பிரச்சனையை விளக்குறீங்க, இல்லையா உங்களை பற்றி விளக்குறீங்க. எப்போ தான் கர்த்தரை பிடிச்சிப்பே? கரெக்ட், உண்மையா இல்லையா? நான் சொல்கிறத உங்கள் ப்ரேயர் பேட்டர்னோட ஒப்பிட்டு பாருங்கள். பாதி பெண்கள் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஒன்று, அவங்க பிரச்சனையை ஜெபமாக்கிட்டு இருப்பாங்க, இல்லையா ஆண்டவரே எனக்கு முடியலப்பா, எனக்கு இப்படி இருக்குப்பா, நான் இதுப்பா, நான் அதுப்பான்னு இது உங்களை விளக்குவாங்க. அப்போ எப்போ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துறது? உங்கள் வாயில் இதை தேவையில்லாத விளக்கங்களுக்கு பதிலாக அவர் சொன்ன மாதிரி பிரச்சனைகளை சொல்லி, ஆனாலும் பெரியவர். அல்லேலூயா. என் கர்ப்பத்தில் பிள்ளை பிறக்காதுன்னு மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ ஆனாலும் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீங்கள் இப்படி பாடும்போது நீங்கள் நினைக்கிறீங்களா பரலோகம் சும்மா இருக்கணும், கர்த்தர் சும்மா இருப்பார்? சார், மருத்துவர்கள் 1000 சொல்லுவாங்க, அவங்க படித்தது அவங்களுக்கு அதை இன்னொரு மருத்துவர் கற்றுக் கொடுத்துருப்பார். மனுஷன் கற்றுக் கொடுத்தா கருத்து சொல். நானும் மருத்துவத்துறையெல்லாம் படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும். நான் எப்படி சொல்கிறேன் இந்த பிரச்சனை தான்ட்டு. நான் ஒரு பேஷண்ட் என் பக்கத்தில் வந்தால் உங்களுக்கு இருதயத்தில் இந்த பிரச்சனை தான் இருக்குன்னு எழுதி கொடுப்பேன். நான் தான் கொடுப்பேன், டயக்னோஸ் பண்ணுவேன் அந்த இருதய பிரச்சனை இருக்குது, இவருக்கு இங்கே இந்த பிரச்சனை இருக்குன்னு எழுதி. இது எப்படி நான் எப்படி எழுதி கொடுக்குறேன்? ஒரு பிரச்சனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, நான் படித்தேன், அந்த புத்தகத்தில் ஒருத்தர் எழுதியிருந்தார். என்ன எழுதியிருந்தார்? இப்படி இருந்தால் பிரச்சனை, இதுக்கு இதுதான் தீர்வுன்னு எழுதியிருந்தார். அதை நான் படித்ததுனால் நான் எழுதுகிறேன். இது மருத்துவத்துறை. ஆனால் மனிதன் சொன்னதை மனிதன் கற்று மனிதனுக்கு சொல்லுகிறான். ஆனால் தேவன் சொன்னதை மனிதன் கற்று மனிதனுக்கு சொல்லதான் கர்த்தர் உங்களை அழைக்கிறாரு. அதான் அனாயிட்டிங். தட்ஸ் அனாயிட்டிங். மனுஷன் சொல்றதையே கேட்டு சொல்லிட்டு இருக்கிறதா? இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் என்ன சொல்லுகிறார்? தேவன் சொன்னதை சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு நேராக சொல்லுங்க. ரட்சிக்கப்படாத கணவனுக்கு நேராக சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு நேராக சொல்லுங்க. வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வேணுமா சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் மனதில் வைப்பார், அந்த டைமில் சொல்லுங்க. அப்பா உங்கள் இருதயத்தில் வைப்பார், அதை நீங்கள் சொல்லணும். நான் ஒடுங்கி போவது இல்லை, நான் இப்படியே வாழ்வது இல்லை, என் முடிவு இப்படி அல்ல. என் முடிவு மகிமை, என் முடிவு கனம், என் முடிவு மேன்மை. அல்லேலூயா. எனக்குள் யார் இருக்கார்? என் கூட யார் இருக்காருன்னா கர்த்தர் இருக்கார். அதான் நான் வெற்றி பெறுகிறதுக்கு அடையாளம். ஓடாதீங்க. பிரச்சனை ஒரு சின்ன விஷயம் வந்தோன்னா ஒருங்கி போயிடாதீங்க. ஒரு இதை பார்த்தோன்னா அவ்வளோதான், நான் விட்டுறேன், இதுக்கப்புறம் விட்டுறேன், இதுக்கப்புறம் நான் ஜெபிக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நான் ஊழியம் செய்ய மாட்டேன், இதுக்கப்புறம் நான் இப்படி பண்ண மாட்டேன். எத்தனை நாளைக்கு இதே உங்களுடைய ஆண்டர் ஃபைட் பண்ணியிருந்தா? உங்களை ஒரு ஃபைட்டராக வைக்கலான்னா உங்கள் கூட போராடிய அவர் காலம் முடிதோலே உங்கள் காலம் முடிஞ்சிருச்சு. எப்போ நீங்கள் எழுப்பி யுத்தம் பண்ணுறது? நெகேமியாவின் புத்தகத்தில் சமீபத்தில் நான் ஒரு குடும்ப கூடுகையில் பேசினேன். நெகேமியாவின் புத்தகத்தில் நெகேமியா பார்த்து சொல்கிறாருப்பா, எழும்பி உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க, உன் குடும்பத்துக்காக யுத்தம் பண்ணு. எவனோ ஒருத்தன் வந்து யுத்தம் பண்ணுவான்னு வெயிட் பண்ணாத, நீ எழும்பி யுத்தம் பண்ணு. குடும்பமாக நின்னாங்க. நெகேமியாவின் புத்தகத்தில் தான் ஃபேமிலியாக ஃபைட் பண்ணாங்க. எதுக்காக தெரியுமா? ஃபேமிலிக்காக. அல்லேலூயா. ஃபைட் பண்ணணும். அவன் 1000 சொல்லுவான், நெகேமியா கிட்ட சொல்லி அனுப்பினான். அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. நெகேமியா கிட்ட 10 முறை சொல்லி அனுப்பினார்கள் சத்துருக்கள், உன் கதையை முடிப்பேன், நீ கட்டுறதை நான் தடுப்பேன்னு. 10 முறையும் சொன்னதுக்கு அப்புறம் நெகேமியா சொன்னார், யுத்தம் பண்ணுங்கப்பா, வெற்றி தரும் கர்த்தர் நம்மோடு. உங்களுக்கு தெரியுமா, நெகேமியாவின் புத்தகத்தில் அவங்க ஃபைட்டே பண்ணல. என்ன சிஸ்டர் மாற்றி பேசுறீங்க? ஃபைட் பண்ணுங்கன்னு சொன்னார். இவங்களும் ஒரு பக்கம் ஈட்டியை பிடிச்சி நிற்கிறாங்க, ஒரு பக்கம் கட்டுறாங்க. வருவேன்னு சொன்னவன் வரவே இல்லை. இவன் நிற்கிறத பார்த்தே அவன் ஓடிட்டான். நீங்கள் நின்னா போதும், சத்ருவை ஜெயிச்சிடலாம். அதனால தான் பிசாசு உங்களை ஒடுக்கி உட்கார வைக்கிறான். அதனால தான் பிசாசு உங்களை நீங்கள் நின்றுட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, அவ்வளோதான் மேட்டர். அதனால தான் சத்ரு உங்கள் வாயை திறக்க விட மாட்டான். பார்த்துருக்கீங்களா? பெண்கள் கணவன்மார்கிட்ட கேட்டால் தெரியும், சமைச்சிருவாங்க, பாத்திரம் கழுவிடுவாங்க, துவைச்சிருவாங்க, பெருக்கி கூட்டி கழுவிடுவாங்க, ஆனால் வாயை மட்டும் ஃபெவிகால் போட்ட மாதிரி மூடிடுவாங்க. என்ன வேணும்
அங்கே வச்சிருக்க உங்கள் அப்பாவை எடுத்துக்க சொல்லு. வாய் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறான். அவ்வளோதான். முறுக்கு அப்படியே முறுக்கிக்குவோம். நம்ம சீக்கிரமாக டக்கு டக்கு முறுக்கிக்கிறோமில்ல, வாய் அப்படியே அமைத. இதுவே ஒரு பிசாசு தந்திரம் தான். அல்லேலூயா. வாய் திறக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாஸ்டர் லீட் பண்ணும்போது, எல்லாரும் பேசுங்க எல்லாரும் பேசுங்க அப்படின்னு எல்லாரும் லீட் பண்ணார். அப்படி தான் என்கரேஜ் பண்ணணும். சர்ச் ஹேஸ் டு க்ரோ இன் ஸ்பீக்கிங். சர்ச் ஹேஸ் டு க்ரோ. நீங்கள் பேசணும். நான் நெருக்கப்படுறேன், ஆனால் நான் ஒடுங்கி போக மாட்டேன். ஆனாலும், அந்த வார்த்தை எவ்வளோ அழகு. ஆனாலும் கர்த்தாவே, அநேகர் தான் இந்த பக்கம் எப்பக்கம் நெருக்கப்படுறோன்னு எழுதுறாரு. ஆனால் தாவீது எழுதுறாரு, அநேகர். பிரச்சனை அதிகமாயிட்டே தான் இருக்குது. இங்கே அப்படி சில பேர் இருப்பீங்க, பிரச்சனை குறையில சிஸ்டர், இன்னும் கூடிக்கிட்டே தான் இருக்குது. எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர், இவனுக்கு தேவனிடத்தில் ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர் அநேகராக இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, எண்ணிக்கைகள் கூடினாலும், போராட்டங்கள் கூடினாலும், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் கூடினாலும், ஆனாலும் ஆனாலும் அதான் எழுதுறார். கேடகம் நீரே, என் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர், தலை நிமிர செய்பவர் நீரே. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது அறிக்கை. நீங்க ஜெயிக்கிறதுக்கான முதல் படியே உங்க வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ஆண்டவர் சொன்னதை இயேசு சொல்லி தான் ஜெயிச்சார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் இருக்கிற வசனத்தை நீங்க அறிக்கை செய்து தான் ஜெயிக்கணும். ஆமென். அறிக்கை செய்து ஜெயமெடுப்பே. ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்க ஒரே வழி என்ன தெரியுமா? அறிக்கை செய்யணும். கர்த்தருடைய வசனம், ஆனாலும் கர்த்தாவே, எப்பக்கத்தில் நாங்கள் நெருக்கப்படுறேன்ப்பா, ஆனாலும் நான் ஒடுங்கி போக மாட்டேன். என்னை கீழே தள்ளினாலும் நான் விழுந்து போக மாட்டேன். நீங்கள் அதை சொல்லும் போதே யூ ஆர் கிவிங் லைஃப் டு தட். அல்லேலூயா. அந்த ஜீவன் அந்த வார்த்தைகளுக்குள்ளே வந்த உடனே 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 3:4. நான் கர்த்தரை நோக்கி எப்படி கூப்பிட்டாங்களா? முணுமுணுன்னு கூப்பிட்டேன். ஏன் அந்த சத்தம் வந்துச்சுன்னா, the சத்தமிட்டு I cried unto the Lord with my voice, with my voice. உங்க சத்தம் இடுதல், உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சிங்கம் தன்னுடைய எல்லையை எப்படி மார்க் பண்ணும் தெரியுமா? அதோடைய சத்தத்தை வச்சு தான். அது சத்தம் எத்தனை தூரத்துக்கு கேட்குதோ அது அதோடைய டெரிட்டரி. அது நின்று கெர்ஜிச்சுன்னா, இந்த எல்லை என்னோடது, ஒரு பய உள்ளே வரக்கூடாது அப்படின்னு மற்றவெல்லாம் என்ன பண்ணுவான்? ஓடுவான். கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சுருக்காரு. நான் நேற்று சும்மா என்னுடைய தனிப்பட்ட தியானத்தில் பீலையாமை குறித்து படிச்சுட்டு இருந்தேன். பீலையாம் தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசியை படிக்கும்போது என் கண்ணே திறந்த ஒரு விஷயம் தெரியுமா? அவன் கள்ள தீர்க்கதரிசி அல்ல. இஸ் நாட் அ ஃபால்ஸ் ப்ராஃபட். அவன் என்ன தீர்க்கதரிசி இல்லை? ஃபால்ஸ் ப்ராஃபட்னா தப்பு தப்பாக தான் சொல்லுவாங்க. அவன் சொன்னது எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை தான். கரெக்டாக இல்லைங்களா? ஆமாவே இல்லையா? அவன் கள்ள தீர்க்கதரிசி இல்லை, ஆனால் ஹீ இஸ் a wicked prophet. அவன் ஒரு பொல்லாத தீர்க்கதரிசி. பொல்லாத. அதை நான் படிச்சுட்டு இருந்தேன். பீலையாம் குறித்து படிக்கும்போது, பீலையாமின் வாயினால இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து சொன்ன அந்த வார்த்தை, இட் கேவ் மீ பவர். நான் நிறைய முறை என்னாகம புத்தகத்தை எடுத்து வாசிப்போமா அந்த பகுதியை. ஃபாதர் அப்போ எல்லாத்தையும் பாட்டாக எழுதியிருக்காரு. ஆனால் நம்ம இந்த 24ஆம் அதிகாரத்துக்கு வந்துடுவோமா? ஓடிவாங்க. 24th chapter நம்பர்ஸ், என்னாகமம் 24. இந்த யாக்கோபு 5லேருந்து அப்படியே சொல்லிட்டே வராரா? அவர் சொல்லிட்டே வரும்போது இப்போ வராரு பாருங்க. 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். அவங்க பெலன் எப்படிப்பட்ட பெலன்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு கிடைக்கும். இல்லை, உண்டு. உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட ஆல்ரெடி உள்ள என்ன இருக்கு? பெலன் இருக்கு. பெலன் இருக்கு, உண்டு, உண்டு. அடுத்து வாசிக்கலாமா? அவர்கள் தங்கள் சத்துருக்களாக
ஜாதிகளை பட்சித்து எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். சிங்கம் போலவும் துஷ்ட சிங்கம் போலவும் மடங்கி படுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை எழுப்புகிறவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவனை எழுப்பி விட்டுறாதடா, அவ எழும்பிட்டானா உன்னுடைய கதை முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அல்லேலூயா. இப்படி துஷ்ட சிங்கம் போல. இதை இன்னொரு இடத்துல நம்ம இந்த சிங்கத்தை குறித்து வாசிக்கும் போது அது எப்படி போட்டிருக்கு தெரியுமா? பெண் சிங்கம் போல. தமிழ் அது டைரெக்டாக அப்படி வரல, ஆனால் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நான் படிக்கும்போது இட் இஸ் அ லயனஸ். இப்படி படுத்திருக்கிறவனை எழுப்புகிறவன் யார்? அப்படிதான் இருக்கு அந்த இடத்துல. ஏன்னா இவனை எழுப்பி விட்டுட்டனா உன் கதையை முடிச்சிருவான் இவன். இதுதான் பாராக்கிட்ட பாராக் முன்னாடி நின்று பீலையாம் வழியாக கர்த்தர் சொல்கிறார். ஏன்னா பாராக் இவனை என்ன சொன்னான் தெரியுமா? பாராக் இவனை எப்படி ஜட்ஜ் பண்ணானா, நிறைய பேர் இவங்க பாராக் சொல்கிறான் 22:4 மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த ஜனக்கூட்டம். அவங்கள எப்படி நினச்சான் தெரியுமா? மாடுன்னு நினச்சான். அப்பா இவங்க மாடு மாதிரி நம்மளை மேய்ஞ்சி போட்டுருவாங்க அப்படின்னு நினச்சான். ஆனால் பீலையம் வழியாக கர்த்தர் பாராக்கிட்ட சொன்னார், என் ஜனம் மாடு இல்லைல்ல, என் ஜனம் சிங்கம், என் ஜனம் காண்டாம இருக்கும். அவனை மட்டும் எழுப்பி விட ட்ரை பண்ணாத, அவன் எழும்புனானா உன் ஜோலியை முடிச்சிருவான். அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு நீங்கள் எழும்ப விடாமல் அவன் ஏன் பண்ணுறான்னு தெரியுமா? நீங்கள் எழும்புனா அவன் கதை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் தரித்திரம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்புனா உங்கள் வீட்டில் சண்டை முடிஞ்சிருச்சு. நீங்கள் எழும்பிட்டீங்கன்னா தலைமுறையாக உங்களை தாக்குகிற அந்த தாக்குதல் முடிஞ்சிருச்சு. அதனால தான் ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு நினைக்கும் போது இன்னொரு பிரச்சனையை கொண்டு வந்து உங்களை உட்கார வச்சுருக்கான். சரி பிரச்சனை முடியட்டும், நான் எழும்புறேன் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த பிரச்சனையின் நடுவிலே நீங்கள் எழும்பணும். ஏன்னா நீங்கள் எழுந்தாதான். அதனால தான் பைபிள் சொல்லுது வேதத்தில், தெபோராளாகிய நீ தாயாக எழும்பும் வரைக்கும் தான். அதாவது கர்த்தர் எப்படி வச்சுருந்தாருன்னா, எப்போ இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்தியாவுக்கு எப்போ விடுதலை கிடைச்சிச்சு? அந்த பசங்க சொல்லுது, அந்த விடுதலை எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும்னு சொல்லுங்கள் அப்படின்றீங்களா? ஒரு இப்போ ஆண்டவர்கிட்ட போய் தெபோராளின் நாட்களில் ஆண்டவரே எப்போ தான் இந்த ஜனம் பாவம் ரொம்ப கஷ்டப்படுது, எப்போ இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு அப்படின்னா, அவர் இந்த நாள் இந்த நாளிகை இந்த வருஷம்லாம் சொல்லலை. தெபோராள் எப்போ எழும்புறாளோ அது வரைக்கும். தெபோராள் 2026 எழும்புனானா பட்டணங்கள் சரியாயிரும். இல்லை தெபோரால் முடியாது நமக்கு முடியாது, எனக்கு இடுப்பு வலிக்குது, எனக்கு கால் வலிக்குது, என் புருஷன் இப்படி இருக்காரு, என் பிள்ளைங்க இப்படி இருக்காங்க, என் மாமியார் என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க, இப்படியே அவள் சொல்லிட்டு உட்காந்துருந்தான்னா தெபோராலே நீ எப்போ எழும்பலான் இருக்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்போ நான் எழும்புறதா இல்லை அப்படின்னு அவள் 28வது வருஷம் 2028 எழும்புனானா 28 தான் ரட்சிப்பு. இப்போ ரட்சிப்பு கர்த்தரை சார்ந்ததில்லை. தட் இஸ் நாட் தட் ஹீ டசன்ட் ஹேவ் பவர். யாரோ ஒரு மனுஷன் எழும்ப வில்லிங்கா இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பர்ஃபெக்டாக இருக்கியாவா உன்னை யூஸ் பண்ணுறேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அவைலபிளாக இருக்கியா? இடம் கொடுக்குறியா? நம்ம எழும்புனாதான் கர்த்தர்கிட்ட வல்லமை இருக்குது. உங்கள் குடும்பத்தை விடுதலையாக்குற பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கணவரை ரட்சிப்பில் கொண்டு வர பவர் அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அவரால் முடியும். உங்கள் பிள்ளைகளை திருத்துற வல்லமை அவர்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கடனை மாற்ற நீங்கள் எந்த பிரச்சனையும் வேணால் என் முன்னாடி கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணாலும் அதை மாற்ற பவர் என் அப்பா கிட்ட இருக்குது. ஆனால் அந்த பவர் மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கு அவருக்கு தன் சார்பில் ஒருத்தர் எழும்பணும் ஒரு வீட்டுக்கு. அல்லேலூயா. நீ எழும்புற வரைக்கும் பட்டணம் பாலாக இருக்கும். நீ மட்டும் எழும்பிட்டனா பட்டணங்கள் உயிர் பெறும், பட்டணங்கள் ஜீவன் பெறும், விடுதலை கிடைக்கும். அதனால தான் இவன் மடங்கி படுத்துட்டு இருக்கான். இவனை எழுப்பி விட்டுறாத. பாராக்கிட்ட சொல்லிட்டு போறார் ஆண்டவர் பீலையாம் வழியா. சும்மா விளையாட்டா நினைக்காத, இவன் ஏதோ மாடு சும்மா புல்ல மேய்ஞ்சிற மாதிரி மேய்ஞ்சிருவான்லாம் நினைக்காத. அவன் ஒரு சிங்கம், அவன் ஒரு கீழ சிங்கம். அவன் மட்டும் எழும்பிட்டானா அவ்வளோதான். எழும்புறதுன்னா எழும்பி எப்படின்னா அறிக்கை செய்யாது. எழும்பி கூப்பிட்டான். நீங்கள் சத்தமிட்டு கர்த்தரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்லுவேன், உங்கள் வாயை நீங்கள் விரிவாய் திறக்கணும், ஜெபிக்கணும், ஆவியில் ஜெபிக்கணும், கர்த்தருடைய ஆவியானவருடைய ஒத்தாசையோடு நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பெண்கள் ஜெபிக்கிற பெண்கள் தான். பெண்கள்னாலே ஜெபிக்கிறவங்க தான்.
அப்படிதான் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமாம் தானே, ஆண்கள் எவ்வளோ ஜெபிக்க மாட்டாங்க, பெண்கள் தான் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பெண்கள் ஜெபிச்சாலும் கூட ரொம்ப எஃபெக்டிவாக உங்கள் ஜெபங்கள் இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்வீங்க? நான் ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் ரொம்ப வருஷமாக ஜெபிக்கிறேன், ஆனால் என் ஜெபம் ரொம்ப பெரிய மாற்றத்தையோ ஒரு அசைவையோ என் குடும்பத்துலேயோ என் சூழலையோ பார்க்க முடியல அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் தேவ ஆவியான உதவியோடு நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சொல்லிவிட்டு அதை கர்த்தர் செய்யணும்னு நினைக்கிறது ஜெபம் அல்ல. கர்த்தர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அதை நான் சொல்கிறது தான் ஜெபம். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்கிறத அவர் செய்யணும்னு நினைக்கிறது ஜெபம் இல்லை, அவர் செய்ய நினைக்கிறத நான் சொல்லணுன்றது தான் ஜெபம். அல்லேலூயா. அதனால தான் வாக்கு கடங்கா பெருமூச்சோடே அவர் உங்களுக்குள்ளே வந்து அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை உங்கள் வாயிலிருந்து ஜெபமாக மாத்துறார். அல்லேலூயா. ஆமென். அந்த ப்ரேயர் பேட்டர்ன் மட்டும் உங்களுக்குள்ளே இருந்தால் நீண்ட ஜெபங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் ப்ரேயர் அடுத்து எஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஜெபிப்பீங்க, அது நடக்கும். அல்லேலூயா. நான் ஜெபிச்சேன், அப்படி நடந்துச்சு. ஏன்னா உங்கள் மைண்ட் கர்த்தருடைய மைண்டாக மாறுது. அதனால தான் பைபிள் ரொம்ப அழகாக, கிறிஸ்து இயேசுவிலிருந்து அதே சிந்தை நமக்கு இருக்கணுமா. அந்த சிந்தை தான் பெண்களுக்கு ரொம்ப போராட்டமான விஷயம். பார்த்துருக்கீங்களா? இங்கே தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்டே இருப்போம். ஓரளவுக்கு வாய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிப்போம், சரி வேணாம் நம்ம பேசினா சண்டை வரும். ஆனால் நம்ம மனசுக்குள்ளே கேட்டிருக்கலாமோ, அதே இடத்துல பேசிட்டு வந்திருக்கலாமோ, இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தையை கேட்டு வந்திருக்கலாமே. வந்துட்டு என்ன பண்ணுறது? புலம்புறது. அங்கே கேட்குறதில்ல, வந்துட்டு என்ன பண்ணிகிட்டு இருப்போம்? புலம்பிட்டு இருப்போம். இப்போ இந்த சிந்தையோடு போராடும்போது தான் நம்ம கையை நம்ம தலைமையில் வச்சு கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை. இந்த இடத்துல இயேசு நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க? நான் ஒரு ஆர்டிக்கல் படிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிள்ளைய கையில், நான் இன்னும் என் குழந்தை வந்து பால் குடிக்கிற குழந்தை கையில் வச்சுருக்கும் போது நான் கொஞ்சம் ஃபோனில் படிப்பேன். பைபிளும் ஃபோனில் படிப்பேன். பைபிள் புத்தகங்களை ஃபோனில் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். சம்டைம்ஸ் அதையும் படிப்பேன். அப்படின்னா ஒரு ஆர்டிக்கல் படிக்கும்போது இந்த இயேசு சீடர்களுடைய கால்களை கழுவினார். இது நமக்கு தெரியும் இல்லை? இப்போ லெந்து காலங்கள்னால நிறைய சபைகள் இதை வந்து அனுசரிப்பாங்க. இதில் அவங்க கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை குறித்து சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது இயேசு கிறிஸ்து, நான் யோசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து சீடருடைய கால்களை கழுவினார். அவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள கழுவ. இப்போ இது என்ன, எதுக்காக இதை பண்ணுறாரு அப்படின்னா, யூதர்களில் ஒருத்தருடைய கால்களை கழுவுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க தான் இருக்கிறதுலே அடிமட்டமான வேலைக்காரன், லோ கிரேட் வேலைக்காரன் தான் எஜமானுடைய பாதத்தை கழுவான். அதுலேயுமே ஒரு சில கலாச்சாரங்கள் சொல்லுகிறது, யூதர்கள் அடுத்த யூதர்களுடைய கால்களை கழுவ விடாமல் புறஜாதி வேலைக்காரர்களை தான் என்ன பண்ணுவாங்களாம். இப்போ பவுல் வந்து ஐயோ கழுவாதீங்கன்னு சொன்னது வந்து எதிர்க்கல. அவர், நீங்கள் இதை செய்யலாமா, நீங்கள் இப்படி செய்யலாமா அப்படின்னும் போது கர்த்தர் சொல்கிறார், இல்லை நீ இப்போ எனக்கு இடம் கொடு. யோவான் ஸ்நானன்கிட்ட சொல்கிறாரு, இப்போ நீ இடம் கொடு. ஐயோ நீர் தானே என்ன ஞானஸ்தானம் கொடுக்கணும், நான் உமக்கு எப்படி கொடுக்குறதுன்னு ஜான் பேப்டிஸ்ட் கேட்கும்போது, இல்லை நீ இடம் கொடு. நான் யோசிக்கிறேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சும்மா நமக்கு இந்த ஈகோ இருக்குது பாருங்க, அது பொல்லாதது. இந்த உலகத்திலே பிசாசை விட பொல்லாத பெண்கள் இருக்காங்க பூமியில். பார்த்துருக்கீங்களா? சில வீட்டுக்குள்ளெல்லாம் பிசாசு வரவே மாட்டான். ஏன் சொல்லுங்கள்? வெளியே நின்று பார்ப்பான். நம்மளை விட பலவான் உள்ள ஒருத்தர் இருக்கா, இந்த குடும்பத்தை அழிக்க நம்ம தேவையில்லை, அவளே சோழியை முடிச்சிருவா. குட்டிச்சாத்தான் நீ கவலைப்படாத, உன்னை விட பவர்ஃபுல்லாக ஒருத்தர் உள்ள ஆல்ரெடி இருக்கா. இந்த வீட்டுக்கு அந்தம்மா போதுவா, நம்ம அடுத்த வீட்டுக்கு போயிடலான்னு போயிடுவான் கூட. உண்மையாக சொல்கிறேன், அது எனக்கு எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரில. நானும் எதுக்கு நம்ம பெண்களை பற்றி நல்லா பேசணும் நான் நினச்சிட்டு தான் வரேன். கண்ட்ரோல் பண்ண முடியலையே, வாய் வந்துருது, தடத்தடன்னு வந்துடுது. நானும் ஆண்டவரே ஏற்கனவே சோர்ந்து போய் வராங்க, நீங்கள் அவங்கள அப்படி பேசக்கூடாது, நான் எனக்கு கட்டுப்பாட்டை தாங்க அப்படின்னா ஆண்டவர் அந்த டைமில் டைரெக்டாக இல்லை ரிலீஸ் பண்ணிடுறார். நம்மளே போதும். இதுதான் சுயமுள்ள பெண்கள். பைபிளில் சுயம் செத்தவள் தான் சாதித்தவள். அல்லேலூயா. சுயம் சாகணும். சுயம் செத்தால் தான் இயேசுக்கு பின்னாடி வரத்துக்கு கூட தகுதியாக. எல்லாத்துக்கும் தகுதி கேட்குறாங்கல்ல. ஒரு வேலைக்கு போனால் என்ன கேட்குறாங்க? என்ன படிச்சிருக்கீங்க? வேலை தேவைன்னு போட்டுட்டு 10, 12 வகுப்பு படித்தவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள்னு போடுறான். ஒரு வேலைக்கு சேரணுனாலே அதுக்கு ஒரு தகுதியை கேட்குறான். இப்போ அதாவது பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதி தேவையில்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிள்ளையாரத்துக்கு தகுதி தேவையில்லை. சால்வேஷன் ஃப்ரீ கட் பண்ணி போட்டால் உடனே கூட சண்டை போடுறதுக்கு 4 பேர் வந்துடுவாங்க. ஏசு எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்தார் அப்படின்னு. ஏசு எல்லாத்தையும் இலவசமாக தான் கொடுத்தார். பிள்ளை ஆகிறதுக்கு
தகுதி தேவையில்லை. பெற்றெடுத்தவர் அவர் பிரசவ வேதனைப்பட்டார் சிலுவையில், அதனால நம்ம லவக்குன்னு வெளியே வந்துட்டோம், அதனால நமக்கு எல்லா சுதந்திரமும் கிடைச்சிச்சு, ஃபைன். பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதி தேவையில்லை, பின்தொடர்வதற்கு தகுதி தேவை. ஹல்லேலூயா. பெற்றுக்கொண்டே உட்காரலாம். இது எத்தனையோ பணக்கார வீட்டு பிள்ளைகள் பார்த்துருக்கீங்களா? கிடைச்சதெல்லாம் உட்காந்தே தின்னு அழிச்சிட்டான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு பாதி கிறிஸ்தவர்கள் சிலுவையில் என் அப்பன் சம்பாதித்த எல்லாத்தையும் தின்னே உட்காந்தே அழிச்சிட்டான். அடுத்த தலைமுறைக்கு மிச்சம் வைக்கணும்னா அடுத்த தலைமுறை என்ன செய்யணும்னா, சிலுவையில் பாடுபட்ட மாதிரி, அவங்க அப்பா மூட்டை தூக்கின மாதிரி, அவங்க அப்பா கடையில் கஷ்டப்பட்ட மாதிரி அடுத்த தலைமுறை கஷ்டப்பட வேணாம். இயேசு சிலுவையில் பாடப்பட்ட மாதிரி நம்ம போய் திருப்பி சிலுவையில் பாடுபட வேண்டாம். அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனால் கர்த்தர் வாங்கி கொடுத்ததை சரியான முறையில் பிரயோகிக்கணும்ல, கரெக்டாக இல்லைங்களா? பின் தொடருவதற்கு தகுதி தேவை. அல்லேலூயா. அது உலக தகுதி கேட்குது. இப்போ ஆண்டவர் என்ன தகுதி கேட்கல? பெருசாக ஒன்றும் கேட்கல. நீ உன் சுயத்தை வெறுத்து, உனக்கு வலது பக்கம் போகணுன்னு விருப்பமாக இருக்கா? எனக்கு இடது பக்கம் போகணுன்னு விருப்பமாக இருக்குது. அப்படியாப்பா? அது நல்லா இருக்குது, சரி பரவாயில்ல, இது கஷ்டமாக தான் இருக்குது, வந்துடுறேன். அதுதான் சுயமே சத்தவள். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எப்போவுமே நான் சொல்கிறேன், கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது, முடிவு எடுக்க குழப்பம் வரும்போது தேவ சமூகத்தில் போய் கேளுங்க, அப்பா உங்களுக்கு என்ன பிடிக்கும்? என் பிள்ளை இதான் ஆகணும் நீங்கள் சொல்லாதீங்க, என் பிள்ளை என்ன ஆகணும் கர்த்தர் இடத்துல கேளுங்க. அவள் பிள்ளை அதை படித்தா அதனால் என் பிள்ளையை அதே ஸ்கூலில் படிக்க வைக்கிறேன். போட்டி போட்டு பிள்ளை வளர்க்காதீங்க. இந்த சுபாவத்தை தமிழ்நாட்டில் மாற்றணுன்ற நான். எதுக்கு அடுத்த வீட்டு பிள்ளை செய்கிறத நம்ம செய்யணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அடுத்தவங்க ஒரு பொருள் வாங்கினா நம்ம வாங்கணும்னு என்ன கட்டாயம் இருக்குது? அது யார் நமக்கு அந்த 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 புத்தியை புகுத்துனான்னு எனக்கு தெரியல. ஏன் நம்ம போட்டி போடுறோம்? பிள்ளைகளை வச்சு போட்டி போடுறது. நம்ம போட்டி போட்டது இல்லாமல் பிள்ளைகளை போட்டி போட வைக்கிறது. ஒரு உடையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அது அந்த பிள்ளைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, அது அந்த பிள்ளைக்கு பிடிச்சிருக்கா, அது அழகாக இருக்கா, அதான் முக்கியமே தவிர எல்லாரும் என்ன நினைப்பாங்க இதுக்கா. இந்த மென்டாலிட்டியை நம்ம பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கிறதுனால அந்த பிள்ளை எப்படி ஆயிடுதுன்னா, எல்லாரும் என்ன நினைப்பாங்க, தற்கொலை பண்ணிக்குது. அது ஏன் தற்கொலை பண்ணுச்சு? அதுக்கு படிப்பு வரலன்றதுனால அது தற்கொலை பண்ணல, மற்றவன் என்ன பேசுவோன்றதுக்காக தான் தற்கொலை பண்ணுச்சு. அப்போ இது யார் புகுத்துறது? பெற்றோர் தான். யார் என்ன இது பண்ணால் என்ன? நம்ம கர்த்தருக்கு சுத்தமாக மனசாட்சியோடு நடந்துக்கணும் அப்படின்னு பிள்ளைகளுக்கு வேல்யூஸை கற்றுக் கொடுங்க. எப்போ பார்த்தாலும் பிள்ளை வளர்க்குறதே நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். அவங்க அந்த ஸ்கூல்ஸும் நம்மளும் அந்த ஸ்கூலில் சேர்த்துரும். அதுக்கு போட்டி போட்டி நம்ம பண்ணுவோம், நம்ம இதில் இது படிக்க வைப்போம், அவங்க அதை படிக்க வச்சா எதுக்கு போட்டி போடணும்? என் பிள்ளை மேலே உங்கள் திட்டம் என்ன இருக்குது? அவன் பிள்ளை என்ஜினியர் ஆகணும், வெளிநாடு போகணும்னு கர்த்தர் திட்டம் தான், அவன் பிள்ளை ஆகட்டும். உங்கள் பிள்ளை வெளிநாடு போகணும் அவசியம் இல்லை. அல்லேலூயா. உங்கள் பிள்ளை மேலே என்ன திட்டம் இருக்குது கேளுங்க அப்பா கிட்ட, அதை பண்ணுங்க. நான் சொல்கிறேன், தேவ சித்தம் செய்கிற மாதிரி இந்த உலகத்தில் ஒரு சேஃப்டியான எல்லை இல்லவே இல்லை. நேற்று ராத்திரியெல்லாம் நீங்கள் என்ன நினைப்பீங்களோ நான் சொல்கிறேன். என் அனுபவத்தை ஏன் தெரியுமா அடிக்கடி சொல்கிறது? அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காக தான். நேற்று ராத்திரி அப்படியே இருட்டில் வானத்தை பார்த்து நான் ஆண்டவர்கிட்ட என்ன பேசினேன் தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு என்ன விருப்பம்? குழப்பமாக இருந்துச்சு எனக்கு. அடுத்து என் பிள்ளைய ஸ்கூல் சேர்க்கணும், எந்த ஊர்னே எனக்கு தெரில, எந்த ஊரில் சேர்க்கணும்னு கூட தெரில. நாங்கள் ஊராக போகிறோமா, உங்களுக்கு எந்த ஸ்கூலு, எனக்கு எந்த ஊர் யோசிக்கிறேன். அப்படியே வானத்தை பார்த்து கேட்குறேன் ஆண்டவர்கிட்ட. சொன்னாப்பா, எனக்கு என் கம்ஃபர்ட்டை விட, இப்படி தான் நான் சொன்னேன் அப்பா கிட்ட, என் கம்ஃபர்ட்டை விட உங்கள் சித்தம் தான்ப்பா எனக்கு முக்கியம். அந்த இடத்துல சேர்த்தா என் பிள்ளை கம்ஃபர்டபுளாக இருப்பான், எனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதை விட கஷ்டமாக இருந்தால் கூட உங்கள் சித்தம் என்னமோ அதை நான் செய்ய தயாராக இருக்கிறேன். அப்படி நான் வானத்தை பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவர்கிட்ட பேசினேன். என் சித்தம் அல்ல உங்கள் சித்தம் நாதா, தருகிறேன் என் குடும்பத்தை. நான் அப்படியே சொல்லி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்ன உங்கள் சித்தத்துக்கு, என் மைண்டை உங்கள் சித்தத்துக்கு நான் உட்புகுத்துறேன். இப்படி சொன்னேன். நான் என் மனசு உங்கள் சித்தத்து கண்ட்ரோல்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். என்னுடைய கணவருடைய மைண்டை உங்கள் சித்தத்தின் கண்ட்ரோல்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். என் அத்தை மாமாவோட மைண்டை உங்கள் சித்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். நாங்கள் எல்லாருமே ஏக மனசாக உங்கள் சித்தத்தை செய்கிறதுக்கு நான் என்னை விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு நான் ஒரு ரீசரண்டர் பண்ணி ஜெபம் பண்ணேன். நாங்கள் ஏகமாக உங்கள் சித்தத்தை செய்யணும்ப்பா. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை ஒரே வசனத்தை காமிச்சு நான் முடிக்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். எடுத்து வாசிக்கலாமா? ரோமர். பெரியவர்
திருப்பூர் பாட்டு பாட்டே திருப்பலாம். அற்புதங்கள் செய்பவர் உமை போல யாருமில்லை. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நமக்கு தெரிந்த வசனம் தான், ஆனா அதுல இருக்கிற முக்கியமான ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, உங்க சரீரங்களை நீங்க என்ன பண்ணுங்க, பலியாக்கிருங்க, பலியாக்குங்க. எது நல்ல புத்தி உள்ள ஆராதனை? பெண்களுக்கு தான் புத்தி புத்தி புத்தின்னு பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்கு. பார்த்துருக்கீங்களா? பெண்களை மென்ஷன் பண்ணும்போது பீட்ரும் புத்தி தான் மென்ஷன் பண்ணுவார். நீதிமொழிகளிலும் புத்தி தான் இருக்கும். ஏன்னா ஒரு பெண்ணா இந்த பூமியில் இருக்கணும்னா நமக்கு பலம் தேவையில்லை, புத்தி தேவை. ஆண்களுக்கு பலம் தேவை, they need strength. தெபோரால் யுத்த களத்தில் இருந்தா கூட அந்த அம்மா ஈட்டி பட்டயத்தை வச்சு யுத்தம் பண்ணல. மோசேயுடைய தாய் தன் பிள்ளையை பாதுகாக்கணும், ஆனா அதுக்காக அவ கத்தியை பிடிச்சிட்டு போய் பார்வன் முன்னாடி நிற்க முடியாது. என் பிள்ளையை தொட்டனா வெட்டிடுவேன்னு. அவளுக்கு அந்த பவரை கர்த்தர் கொடுக்கல, அவளுக்கு புத்தியை தான் கொடுத்தாரு. ஒரு பெட்டி செய்கிற புத்தி தான் பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த புத்தியை வச்சு தான் அவள் பிள்ளையை காப்பாற்றினா. உங்களுக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? அல்லேலூயா. கத்தி வச்சு பாரதியார் பாட்டா, கத்தியின்றி ரத் உலகத்தாரு கூட அப்படி செஞ்சிடலான்னு போடுறாங்க. நமக்கு பெண்களுக்கு நான் சொல்கிறேன், யூ டோன்ட் ஹாவ் டு ஃபைட் எ ஃபிசிக்கல் ஃபைட். சும்மா அப்படியே ஃபிசிக்கலாக ஃபைட் பண்ணாதீங்க, புத்தியோடு ஃபைட் பண்ணு. உங்கள் பிள்ளையை காப்பாற்றுற ஒரே வழி புத்தி தான். ஆமாம் தானே? தூங்கிட்டே இருக்கிறாரு மோசே. பாருங்கள், மோசேவை காப்பாற்றி கொண்டு வந்து கரை சேர்க்கறதுக்கு எத்தனை பெண்கள் பாடுபட்டிருக்காங்க தெரியுமா? ஏசு கொல்ல வந்தார், உடனே இந்த அம்மா, மோசே மாதிரி இந்த அம்மாவும் தூங்கிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது? அந்த அம்மா விழிப்பாக இருந்திருக்கு. பெண்களே புத்தி உள்ளவர்களாக இருங்கள், விழிப்புள்ளவர்களாக இருங்க. இது இருந்தால் உங்கள் குடும்பத்தை அழகாக காப்பாற்றிடலாம். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உங்கள் சரீரத்தை என்ன பண்ணுங்க, ஜீவ பலியா, செத்த பலியா இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது என்ன ஜீவன் பலி? பலினாலே சாவுதானே. ரெண்டு எதிர்மறையான வார்த்தைகளை ஒரே வார்த்தையாக கொடுத்துருக்காங்க. ஜீவ பலி ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடாது, ஆனால் ஒன்றா வந்திருக்கு. பால் எழுதுறாரு, சாவையும் அப்படின்னா என்ன தெரியுமா? நீ வாழுவ, ஆனால் நீ செத்துட்ட. எத்தனை பேருக்கு புரியுது? பிரின்சி இருக்க, ஆனால் பிரின்சி செத்துட்டா. எத்தனை பேருக்கு புரியுது? என் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இச்சைன்னு உடனே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதிர்பாலினத்தின் மேல் அது இல்லை. இச்சை என்றாலே மிதம் மிஞ்சின ஆசை, எக்ஸசிவ் டிசையர், அதான் இச்சை. என் ஆசை, என் இச்சை எல்லாத்தையும் நான் சிலுவையில் அணைச்சிட்டேன். நான் இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்க. அதை தான் அங்கே எழுதுறார். ஜீவ பலினா என்ன அர்த்தம்னா, வெளியில் பார்க்க பிரின்சி வாழ்கிற மாதிரியே தெரியும், ஆனால் பிரின்சிக்குள்ளே இயேசு வாழ்கிறார். வெளியில் பார்க்க ஷீலா சிஸ்டர் இருக்க மாதிரியே தெரியும், ஆனால் ஷீலா சிஸ்டரில் உள்ள இயேசுவை. அப்படி ஒவ்வொருவரும் இயேசுவை சுமந்து கொண்டு நீங்கள் வீடுகளுக்குள்ளே போனா, இயேசு அந்த வீட்டிலே சந்தோஷமேன்றத பாடிடலாமே, அவ்வளோதானே. யாருக்குள்ள இயேசு வருவார், யாருக்குள்ள இயேசு வாழுவார் அப்படின்னு கேட்டால், யார் தன்னை பலியாக்கினார்களோ. அல்லேலூயா. அதான் சரண்டரன்ஸ். நான் நேற்று நைட்டு என்ன பண்ணேன்னா, ரீசரண்டரன்ஸ் பண்ணேன். அப்படி அடிக்கடி தேவ சமூகத்தில் போய் நீங்களை சரண்டர் பண்ணும். முடிவுகளை எடுக்கும்போது, ஆண்டவரே இதுவா அதுவா சொல்லுங்க, 40 நாள் உபாசம் இதுவா அதுவான்னு சொல்லுங்க. நீங்கள் அந்த வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தைன்னு அர்த்தம், அந்த வார்த்தை சொன்னால் இந்த வார்த்தைன்னு அர்த்தம், இந்த வசனம் வந்தால் இது. இப்படியே ஜோசியக்கார மாதிரியே ஆக்கியாச்சு. அப்படி அல்ல. தேவ சித்தம் என்பது இது சொன்னால் அதுன்னு அர்த்தம், அது சொன்னால் இதுன்னு அர்த்தம். அப்படி அல்ல. தேவ சித்தம் குழப்பங்கள் வரும்பொழுது ஒருத்தன் தன்னை பலியாக கொடுத்துருந்தானா, அடுத்த வருஷத்தை வாசிங்க, என்ன அழகு. பவுல் எவ்வளோ அழகாக எழுதி முடிச்சிருக்காருப்பா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம, எப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட கம்பேர் பண்ணாம, கூட பிறந்த அக்கா தங்கச்சி கூட கம்பேர் பண்ணாம, எப்போ பார்த்தாலும் ஒத்து இது ஒத்து 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 பார்க்காம. அடுத்து வாசிப்போம். தேவனுக்கு நன்மையும் பிரியமும், அது இங்கிலீஷில் இருக்கா? அந்த வேர்ட் கேன் யூ ஜஸ்ட் ப்ளீஸ் செகண்ட்? ஓகே, அதில் எப்படி இருக்கு பாருங்க. 3 குட், அக்செப்டபிள் அண்ட் தேர்ட் வேர்ட் பர்ஃபெக்ட் அப்படின்னு நினைக்கிறேன். தேவனுடைய சித்தம் எப்படிப்பட்டதுன்னா, குட் நல்லது. ரெண்டாவது
அக்செப்டபிள், தேவனுக்கு நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே. அல்லேலூயா. சூழ்நிலைமை சிந்தை, இதுதான் இன்னைக்கு நம்ம பேசின டைட்டில் வச்சுக்கலாம். சூழ்நிலையும் சிந்தையும். நெருக்கப்பட்டோம், உள்ள எங்களை ஒடுக்க முடியல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? சூழ்நிலை எப்படி இருக்கு, சிந்தை எப்படி இருக்கு? சங்கீதம் 3ல் சூழ்நிலை எப்படி இருந்தது, சிந்தை எப்படி இருந்தது. சிந்தை எப்படி இருக்கோ அப்படிதான் அறிக்கை இருக்கும். சிந்தை எப்படி இருக்கோ அப்பதான் ஜபமும் இருக்கும். இன்னைக்கு நம்ம ஜபம் மாறணும், நம்மளுடைய அறிக்கை மாறணும்னா சிந்தை மாறணும். சிந்தை மாறணும்னா என்னையே தருகிறேன். சிந்தை மாறணும்னா நம்ம சாகணும், அவ்வளோதான். ஏன் இப்படியே நான் யோசிக்கிறேன் சிஸ்டர், செத்துரு, கையை வச்சு சொல்லுங்க, நீ என்ன நினைக்காத, நீ ஒரு திட்டம் போடாத, அப்படி நீங்கள் மட்டும் நினச்சிங்கன்னா உங்கள் மைண்ட் வில் பிகம் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ ஒருத்தரை பார்க்கும்போது இயேசு எப்படி பார்த்தாரோ, என் கண்ணில் அப்படிதான், என் கண்ணில் இயேசு, என் வாயில் அப்படி இயேசு கண் வழியா அந்த நபரை பார்க்கும்போது பிரின்ஸியாக பார்த்தா நான் நல்ல ஒரு அடி கொடுக்கலாமான்னு தோணும். இயேசு கண் வழியாக பார்த்தா எப்படி இருக்கும்? கோவம் வரும். என்ன இப்படி இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க? எனக்கெல்லாம் அப்படி இருந்திருக்கு சின்ன வயசில். அப்படியா, எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு. நம்ம நன்மை செஞ்சோம்ல அவங்களுக்கு, நம்ம அம்மா அவங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, ஆனால் நமக்கு இப்படி செஞ்சாங்களே. அந்த அங்கிளோ அந்த குடும்பமும் அப்படி கிராஸ் எங்கேயாவது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு கோவம் வரும். போய் நின்று கேட்கலாமா, சண்டை போடலாமான்னு இருக்கும். மனசு அப்படியே கொதிக்கும். பிரின்ஸியாக நினச்சா அப்படிதான் இருந்துச்சு. ஆனால் என்றைக்கு இயேசுக்கு என் வாழ்க்கை நான் அர்ப்பணிச்சனும், அந்த நபர் இன்னைக்கு என் முன்னாடி வந்து நின்னா கூட அவங்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களுக்காக ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசணும். அதுக்கப்புறம் என் மைண்ட் எப்படி மாறிச்சுன்னா, ஆண்டவரே அவங்க பாவம்ப்பா, அவங்கள விட்டுருங்கப்பா, என் கண்ணீருக்கும் எங்கள் அம்மா கண்ணீருக்கும் அவங்ககிட்ட நீங்கள் நியாயம் தீர்க்காதீங்க, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்குது, அவங்க நல்லா வாழட்டும் அப்படின்னு ஜெபிக்கிற மனசு ஏசப்பா எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அது பிரின்ஸியா? என்ன பிரின்சிஸ்டர் ரொம்ப நல்லவங்களா? இல்லை. நீங்கள் கேட்டுக்கோங்க உங்கள் பேரை சொல்லி, நம்ம என்ன நல்லவங்களா? இல்லை. நம்ம செஞ்சிட்டோமா? இல்லை. கிறிஸ்துவின் சிந்தை மாறிடுச்சு. சிந்தை எப்போ மாறுது தெரியுமா? ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததுன்னா. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் எவ்வளோ உங்களை சரண்டர் பண்ணுறீங்களோ, எவ்வளோ கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ளே வருதோ, உங்கள் பிரச்சனைகள் பிரச்சனையாகவே இருக்காது. அந்த பிரச்சனைக்கு மேலே ஏசு எப்படி இந்த பூமியில் ஜெயித்து வாழ்ந்து அப்படி நீங்கள் வாழ முடியும். அப்போ பெண்களாகி நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே பாடம் என்ன தெரியுமா? ஒரே பாடம், என் சிந்தை சரியானா என் சூழ்நிலைமை நான் ஜெயிச்சிருவேன். சிந்தை, அறிக்கை, ஜெபம், இதை மூணையும் நீங்கள் செட்ரைட் பண்ணிடுங்க. உங்களால் பெருசாக ஃபைட் பண்ண முடியாது, ஆனால் இந்த ஃபைட் புத்தியில் நீங்கள் பண்ணுற யுத்தம் இருக்குது பாருங்கள். பைபிளில் பெண்களை எடுத்துக்கோங்க சிஸ்டர், நீங்கள் எந்த பெண்கள் வேணா எடுங்க. இந்த பெண்கள் ஜெயிச்ச பெண்கள் எல்லாம் புத்தியில் ஜெயிச்சவங்க. புத்தியில் ஜெயிச்சவங்க. இதுதான் புத்தி உள்ள ஆராதனை. புத்தியை நம்ம வர வைக்கணும்னா நம்ம எவ்வளோ நம்மளை அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளோ ஆண்டவர் நம்ம டேக் ஓவர் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பெற்ற இந்த பெண்கள் நான் எல்லாரையும் பார்க்குறேன். நீங்கள் எல்லாம் நல்லா அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அந்நிய பாஷை பேசுகிறீங்க. ஆனால் இது வரைக்கும் பரிசுத்த ஆவியான உங்கள் வாய்க்கு தான் இடம் கொடுத்துருக்கீங்க. உங்கள் கண்ணில் இடம் கொடுங்க, உங்கள் கையில் இடம் கொடுங்க, உங்கள் காதில் இடம் கொடுங்க, உங்கள் மனசில் இடம் கொடுங்க. நீங்கள் எவ்வளோ இடம் கொடுக்குறீங்களோ, நீங்கள் எந்த ரூமை திறந்து விடுறீங்களோ அந்த ரூமுக்குள்ள ஆவியானவர் வருவார். ஒரு சிலர் ஹால் வரையும் தான் கொண்டு வருவோம், அவங்கள ஹால்லே அனுப்பிச்சிருவோம். ஆனால் ஒரு சிலர் கிச்சனுக்கு வருவாங்க, ஒரு சிலர் பெட்ரூம்க்கு வருவாங்க. பார்த்துருக்கீங்களா? அதே போல தான் ஒரு சிலர் வாய் வரையும் இல்லை பரிசுத்த ஆவியானவர் கண்களாக. இப்படி நீங்கள் இடம் கொடுத்தா எல்லா அறைகளையும் அவர் ஆட்கொள்ளுவார், எல்லா உணர்வுகளையும் அவர் ஆட்கொள்ளுவார், எல்லா சிந்தைகளையும் அவர் ஆட்கொள்ளுவார். அல்லேலூயா. ஆமென். எழுந்து நிற்போமா தேவ சமூகத்தில்? தேங்க்யூ ஜீசஸ். நீதமாஷிரே சேதரா ரிகலதரலந்திரலே ஷிதரனன சிதரே சேதா நிகதரலந்திரே சே. நீங்கள் அப்படியே அர்ப்பணிக்கணும். நம்ம அர்ப்பணிக்க போகிறோம். எத்தனை பேர் ரெடியாக இருக்கீங்க? லெட்ஸ் டேக் 2 more minutes. நல்ல வாய்களை திறந்து விடுதலையா ஒரு மறுபடியும் ரீடெடிகேட் பண்ணுங்க. வாலிப பருவத்தில் இயேசுக்கு உங்களை அர்ப்பணிச்சது உண்மைதான், நீங்கள் அப்பாவுக்கு உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிச்சது உண்மைதான். ஆனால் மறுபடியும் நீங்கள் அர்ப்பணிக்கணும், மறுபடியும் நீங்கள் அர்ப்பணிச்சே ஆகணும். உங்கள் குடும்பத்தை அர்ப்பணித்து கொண்டு வாங்க. பலிபீடத்தின் மேலே உங்களை கிடத்துங்க. ஆண்டுடைய சிந்தை உங்களுக்குள்ள வரட்டும். தாவீதை போல அறிக்கை செய்யணும், பவுலை போல அறிக்கை செய்யணும், தாவீதை போல ஜெபிக்கணும், பவுலை போல ஜெபிக்கணும். தாவீதை அறிக்கை செய்து நிறுத்திடல,
அறிக்கைக்கு தொடர்ந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார், ஜெபமாக்கினாரு. பவுல் அறிக்கை செய்கிறவர் மாத்திரமல்ல, அறிக்கை செய்தவர் ஜெபிச்சாரு. பவுலுக்கு தேவனுடைய சிந்தை இருந்தது போல, தாவீதுக்கு தேவனுடைய சிந்தை இருந்தது போல, தாவீதுக்கு தேவ சிந்தை இருந்தது போல, தேவ சமூகத்தில் நீங்க நல்லவரப்பா, நீங்க நல்லவரப்பா, நீங்க தான்ப்பா பெரியவர், என் சுயம் சாகட்டுமே. பெண்களை கேளுங்க, நான் புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும்னா, நான் ஒரு புத்தி உள்ள ஸ்திரியா இருக்கணும்னா என் சுயம் சாகணுமே, என் சுயம் சாகணுமே. என் விருப்பங்கள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கிறேன். உம்மை பின்பற்றி வர விரும்புகிறேன். உம்முடைய உபதேசங்களை பின்பற்றி வர விரும்புகிறேன். உம்முடைய கட்டளைகளை பின்பற்றி வர விரும்புகிறேன். நல்ல கைகளை உயர்த்தி அப்படியே மெதுவாக அந்நிய பாஷையில் பேசுங்க. நல்ல கைகளை உயர்த்திட்டா ரசிதே நேமா ஷீகேரா போலோ. கர்த்தர் உங்களை அர்ப்பணிக்க உதவி செய்வார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஒரு சில பேர் இந்த இடத்த தான் ஆவியானவர் கொடுத்தீங்க, வெறும் வாயை தான் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவர் கேட்கிறார், உன் சிந்தையை எனக்கு கொடு, உன் கண்களை எனக்கு கொடு, உன் காதுகளில் எனக்கு இடத்தை கொடு, உன் கைகளில் எனக்கு இடத்தை கொடு. நீங்க இடம் கொடுத்து ஆவியானவர் ஆட்கொள்ளுவார். இன்றைக்கு அவர் ஆயத்தமாய் வந்திருக்கிறார். இடம் கொடுங்கள், இடம் கொடுங்கள். வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளில் பேசு. மதியா ஷீரி தரா சிரமாலே தெரே காபா திரே சேபலா ஏரி கலம் எதிரே ஷிகேலா இதரே போசிகா. ஆனாலும் ஆனாலும் நான் சோர்ந்து போவது இல்லை. ரபா ஷிகே தரபா. நான் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவது இல்லை, ஒடுங்கி போவது இல்லை, ஒடுங்கி போவது இல்லை. நான் என்ன கலக்கம் அடைந்தாலும் நான் மனமுறிவு அடைவது இல்லை. நான் துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் என்னை கைவிடுவது இல்லை. துன்பப்படுத்தப்பட்டாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கீழே உங்களை தள்ளினாலும் நீங்கள் மடிந்து போவது இல்லை, நீங்கள் மடிந்து போவதில்லை. கீழே தள்ள அவனுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா உங்களை அழிக்க அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை. உங்க குடும்பத்தை அழிக்க, உங்க பிள்ளைகளை அழிக்க அதிகாரம் கொடுக்கப்படலை. அவன் கீழே தள்ளினாலும், நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும், நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழுந்து நிற்பான். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கீழே தள்ளின சத்துருக்கு முன்பாக நீ எழுந்து நிற்பாய், நீ எழுந்து நிற்பாய். உன் குடும்பம் எழுந்து நிற்கும், உன் தலைமுறை எழுந்து நிற்கும், உங்கள் ஊழியம் எழுந்து நிற்கும். கீழே தள்ளின மனிதர்களுக்கு முன்பாக, கீழே தள்ளின மனிதர்களுக்கு முன்பாக ரிபா ஷீகதரபா பாதிர ஷீகதரபா ரியலேலேலே சேலா பதரபா லதரா. உன்னை அரண்மனையிலிருந்து துரத்த முடியும், ஆனா உன்னை அழிக்க அவனால முடியாது. துரத்த தான் அப்சலோனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், அழிக்க கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. கீழே தள்ள கர்த்தர் அவனுக்கு அனுமதி கொடுத்தார், ஆனால் அழிக்க கர்த்தர் அவனுக்கு அனுமதியை கொடுக்கவில்லை. உன் குடும்பத்திற்கு கர்த்தர் உபத்திரவங்களை அனுமதித்திருந்தாலும் உங்கள் குடும்பத்தை அழிக்க கர்த்தர் அவனுக்கு அதிகாரத்தை கொடுக்கவில்லை. நாங்கள் கைவிடப்படுவது இல்லை, கைவிடப்படுவது இல்லை. கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகும். பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. சத்தமா பாடி முடிக்கலாமா? நீர் பெரியவர், போல யாரும் இல்லை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.